கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கும் அடியனுக்கும் கொடுக்கப்பட்டதான இந்த நல்ல பாக்கியத்துக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அதிகமாய் தேவையில்லாதது போல் இருக்கிற வார்த்தைகளை பேசி சமயத்தை எடுக்க விரும்பலை. இதுக்கு முன்னால் நம்மள்கிட்ட பேசின பாஸ்ட் போல் டக்குன்னு எடுத்த உடனே வசனத்துக்குள்ளே போய்கிட மாட்டேன். தமிழில் சொல்லுவாங்க, ஊர்க்குறி உயர உயர பறந்தாலும் பருந்தாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்கள் பாஸ்ட்டு, உங்கள் சின்ன பாஸ்ட்டு, அவங்களும் கூட ஒரு நல்ல விசேஷமான பாஸ்ட்டு. அவங்க மத்தியில் இருந்து நம்ம பேசுகிறதுங்கிறது கொஞ்சம் கடினம். என் லைஃப்பில் நான் 4 டைரி எடுத்துகிட்டு போன ஒரே சபை உங்கள் சபை மட்டும்தான். ஏன் அப்படின்னா, முதல்ல எனக்கு என்ன சொல்லலாம், ஆண்டவர் என்ன நடத்துகலை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனாலும் எனக்கு 4 டைரியிலே உங்களுக்கு பேசுகிறதுக்கு பிரசங்கம் இருக்கிறது போல் நினச்சேன். ஏன்னா எனக்கு பின்னால் இருக்கிற 2 பேர்கிட்டையும் அந்த கிளி காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த பயம்தான் அதுக்கு காரணம். ரைட், ஓகே. இப்படி ஏஜ் பார் கேஸு, அவங்க யங்ஸ்டேஜி எப்படி தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காது. ரைட், ஓகே. நம்ம கருத்துக்கு நேராக வரும். நமக்கு ஒரு 1:30 மணி வரைக்கும் டைம் தந்திருக்கிறாங்க. போதோன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை தேவைப்பட்டால் எடுத்துக்கணும். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஏசாயா 60:1 வாசிங்க. இந்த 2 வசனத்தை வாசித்து ஒரு தலைப்பை எடுத்து பிரசங்கம் பண்ண வாசிங்க. ம் 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 போதும், எழும்பி பிரகாசி, அதோடி நிறுத்துங்க. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 60:1 வாசிங்க. வாசிங்க, எழும்பி பிரகாசி. அடுத்தது 52:1 வாசிங்க. 52 எலும்பு எலும்பு. போதும். பொதுவாக என்ன, இந்த வசனத்தில் இருந்து நம்ம ஒரு தலைப்பு எடுத்துக்கிடும். சபையில் எப்படிப்பட்டவர்களாய் எழும்பணும். ரைட்டா, நீங்கள் கேட்டிருக்க பிரசங்கம் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம எப்படி எழும்பணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னாகமம் 23:24, நியாயாதிபதிகள் 5:7, எஸ்தர் 4:14 வாசியம். என்னாகமம் 23:24, நியாயாதிபதிகள் 5:7, எஸ்தர் 4:14. இந்த வேத பகுதிகளெல்லாம் வாசிங்க. நம்ம எப்படி நம்முடைய லைஃப்பில் எழும்பணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்படி பேசியிருந்தாலும் பரவாயில்ல, ஆதியாகமம் பைபிளை திறந்து முதல்ல வாசித்தா, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ நமக்கு முன்னால் பேசின பாஸ்டர் புதுசாக பேசின சரக்கு. அல்லேலூயா. நம்ம அப்படியெல்லாம் பேசுவோன்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு சங்கீதம் 23னா கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நேமாய் தான் இருக்கும். அல்லேலூயா. சரியா, நான் போன தடவை பேசினதே பேசலான்னு நினச்சேன். ஆனாலும் ஆண்டவர் போன தடவை என்ன பிரசங்கம்லாம் பண்ண ஞாபகம் இருக்குதா? முதல் பிரசங்கம் என்ன பிரசங்கம்? காரியம் மாறுதலாய் முடிந்தது. 2வது என்ன பிரசங்கம்? குஷ்டம். 3வது பிரசங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? சரி. காக்கை. அது 4வது பிரசங்கன்னு நினைக்கிறேன். 5வது பிரசங்கம் பரலோகம். அப்படிதானா? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ரைட், நம்முடைய வாசிப்போம். என்னாகமம் 23:24 வாசிங்க. என்னாகமம் 23:24. யார் எப்படி பேசியிருந்தாலும் சரி, இன்றைக்கு காலையில் இதான் பிரசங்கம். அல்லேலூயா. ஆமாம், எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு இன்னைக்கு காலையில் இதான் பிரசங்கம் பண்ணோன்னு எனக்கு மனசில் நல்லா தோன்றுது. வாசிங்க. எப்படி எழும்புமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி எழும்பணும்? ஆமாம், இன்னைக்கு இந்த வருஷம் ஊரில் போய் நின்று அடித்து பார்ப்போமான்னு கேளுங்க. எப்படி எழும்பணும்? அவங்க நல்ல சுபாவமாக பேசினாங்க. நம்ம எப்படி எழும்பணுமா? எப்படி எழும்பணுமா? ஆமாம், எப்படி எழும்பணும்? துஷ்ட சிங்கம் போல எழும்பணுமா? எப்படி எழும்பணும்? துஷ்ட சிங்கம், அதாவது அடங்காத சிங்கங்களாக இருக்கணுமா? அல்லேலூயா. அந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டோல் இரத்தத்தை குடித்து தீரும் வரைக்கும் என்ன செய்யாது? வடுக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி எழும்பணும்? ஆமாம், துஷ்ட சிங்கம் போல எழும்பணும். அல்லேலூயா. ஆமாம், எந்த விதத்திலும் அந்த என்ன சொல்லலாம், ஊழிய பாரம், ஆத்ம பாரம் அதெல்லாம் குறையவே கூடாது. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், நமக்கு கொடுக்கப்பட்ட பேர் யங் லயன். என்ன லயன்? யங் லயன் அப்படின்னு அர்த்தம் என்னது? ஆமாம், யங் லயன்னா என்னது? எங்க சொல்லுங்க. பாலசிங்கம், யங் லயன். அப்படி எப்பமா அப்படி கம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், எங்கள் சிட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா யங் லயன் பார்க்கவே முடியாது.
35 வயசுக்கு மேலே பீப்பாலாம் போட்டு ஜம்முன்னு இருப்பாங்க எங்கள் ஆட்கள். 6 மாதம் 8 மாதம் 10 மாதம், சிலர்லாம் 2 ட்வீன்ஸ் மாதிரி, ட்வீன்ஸு 3 மாதிரி 10-14 மாதம் வயரோடலாம் ஜீவிக்கிறாங்க. ஆமாம், அதாவது 10 மாதம் நீங்கள் குழந்தைய பெற்றுக்கிட்டு 10 மாதம் சுமந்து பெற்றேன்னு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இப்போ இங்கே பார்த்தா யாருக்கும் வயர் இருந்தே மாதிரி தெரில, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆமாம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பீப்பா ஜம்முன்னு இருக்கும். பெருவரில் தொட்டே ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அவங்க பார்த்தே சிலருக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குனிய முடியாது, உட்கார முடியாது. சிலர்லாம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து எழுந்திரிக்க முடியாதது காரணமே அந்த வயர் தான் காரணம். உங்களுக்கு 4 மாதம் 5 மாதம்னா பரவாயில்ல, 8 மாதம் 10 மாதம் 12 மாதம் 14 மாதம் வயத்தோடி திரிஞ்சா எப்படி இருக்கும்? 10 மாதத்தில் நீங்கள் லோடை இறக்கிட்டு பெருசாக பேசுகிறீங்க. 30 வருஷம் 35 வருஷம் எங்கள் ஊர்லெலாம் ஆம்பளைகள் வயத்தை சுமந்துக்கிட்டே இருக்கா. ஒருத்தராது பிள்ளைகள்கிட்ட, ஏன்னா 34 வருஷமாக வயத்தை இவ்வளோ ஒரு பீப்பாவை சுமந்து ஒன்று வளர்த்தேன்னு ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. அல்லேலூயா. யோசித்து பார்க்குறாங்க. முதல் பிரசங்கம் கைத்தட்டி ஆவியில் நிரம்பணும். 2வது பிரசங்கம் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறமே, இது எந்த லைனில் போகுது, எப்படி போகுது? ரைட், எப்படியும் போட்டு, எப்படி வேணா போட்டு. அப்போ துஷ்ட சிங்கமாக எழுமணும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுத்தின்படி பார்த்தா நம்ம இப்போ அடிதடிக்கு போக மாட்டோம். போக மாட்டோம், போக வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது, போராட்டமே கிடையாது. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை கிடையாது, வீட்டுக்குள்ளே சண்டை கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை கிடையாது. திருப்பி எப்படி நம்ம சண்டைக்கு போகிறது? அல்லேலூயா. சண்டைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையே. ஆமாவா இல்லையா? சண்டையா போட மாட்டோம். அப்போ நம்ம எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல்லு பிடுங்கின ஒரு சிங்கம் இருக்கு, கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு அவன் பல்லு பிடுங்கிற சிங்கம் என்ன போட வச்சிங்கன்னா, ஆண்டவர் அடிச்ச அடியில் பல்லெல்லாம் உளுந்த சிங்கம் யாரு? சாத்தான். நம்ம எப்படிப்பட்ட சிங்கம்? சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பா? எங்களாயன். அல்லேலூயா. அவன் பல்லு பிடுங்கின சிங்கம், நம்ம எப்படிப்பட்ட சிங்கம்? அப்படி ஒரு கர்ச்சித்தான் அவன் என்ன செய்யணும்? ஆமாம், மேலே செங்கப்பாடி விட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடணும். அல்லேலூயா. ரைட். நியாயாதிபதிகள் 5:7 வாசித்தான். ரெண்டாவது யாரா எழும்பணும்? எப்படி எழும்பணும்? எனக்கு இந்த பெண்கள் இனத்தில் 2 கூட்டம் பிடிக்காது. பெண்கள் இனத்தில் 2 கூட்டம் என்ன செய்யாது, பிடிக்காது. எந்த கூட்டம்லாம்? இந்த மாமியார் மருமகாணி ஒரு 2 கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம்? மாமியார் மருமகாணி ஒரு 2 கூட்டம் இருக்கு. உங்களுக்கு அந்த கூட்டம் தெரியுமா? அப்படி உங்கள் ஊரில் அந்த 2 கூட்டம் இருக்கா? மாமியார் மருமகாணி 2 கூட்டம் இருக்கா? அது எனக்கு பிடிக்கவே செய்யாது. எங்கள் ஊரில் மாமியார் மருமகாணி ஒரு 2 கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் விளங்காத கூட்டம். 2 மண்டே ஒன்றாக்கலாம், 2 கொண்டே என்ன செய்ய முடியாதான். எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாமியார் மருமக ஒத்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் ஊரில் அப்படி மாமியார் மருமக சண்டை நடக்குதா? சொல்லுங்க, நடக்குதா? நடக்கலை, ஓரளவுக்கு அப்படியே செஞ்சு போயிரு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாமியார் மருமக சண்டை சில நேரம் 10 புடி ஆயிரும். 500 வருஷம் 600 வருஷம் பாரம்பரியமாக குடும்பம் ஐக்கியமாக இருக்கும். ஆனால் எந்த குடும்பத்தையும் பிரித்து கொண்டு போகக்கூடிய பவர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? அது ஏதாவது ஒரு மருமக, ஏதாவது ஒரு 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கும், ஒரு பிள்ளை வர அந்த குடும்பத்தில் மருமகளா கூறு போட்டுட்டு அழகாக போயிடும். அது உங்களுக்குள்ள ஒரு கிருபை. பார்த்துடுங்க. அது ஆம்பளைகளுக்கு ஈஸியாக கிடைக்காது. எந்த பயலும் குடும்பத்தை பிரிச்சுட்டு போக மாட்டான். ஆனால் எந்த பிள்ளையும் பிரிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னீங்களா அழகாக பிரிச்சிடும். அது உங்களுக்கு எப்படி அந்த தாளம் அந்த கத்தை தந்தார்னு சொல்லி எனக்கு தெரியல. படைச்சவர்கிட்ட தான் அதை போய் கேட்கணும். அப்போ இது தெபேரால் தாயாய் எழும்ப மட்டும், தெபேரால் தாயாய் எழும்ப மட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு ஒரு எழும்பணும். நம்ம எப்படி எழும்பணும்? தாயா எழும்பணும். ஒரு சபையில் ஒரு மாமியார் மருமகளும் இருந்திருக்கிறாங்க. உங்கள் சபையில் மாமியார் மருமகா இருக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு சபையில் மாமியார் மருமகா இருந்திருக்கா. மாமியார் ஒரே ஜெபம், நல்ல சாட்சி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனால் அவங்க ஒரு சாட்சி. சோதனை போராட்டம் நிந்தை அவமானம் கோரமாய் வந்து, ஏன்னா மருமகளுக்கு வேதனையை தாங்க முடியாமல் ஒரு சாட்சி. அவங்க சாட்சி சொல்லி உட்கார்ந்த உடனே
ஒரு 2 சாட்சி சொன்ன உடனே மருமக எழுப்பி சாட்சி, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநகமே. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? 2 பேரையும் பாஸ்டர் ஜோம் பண்ணி தான் விரட்டியிருக்கார். சில நேரம் சபைக்கு ஆத்துமாக்களை ஜோம் பண்ணி கொண்டு வர்றது மட்டும் இல்லை, சில நேரம் புடுங்கவும் செய்யணும். லேலுயா. சிலது குழப்படி கேஸாக இருக்கும், அதை வச்சு வண்டி தள்ளிட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போது இவ்வளவே இருக்கிறோம், இவ்வளவே மத்தியில் ஒரு பள்ளி விழுந்துட்டு இல்லை ஒரு ஓனம் வந்துட்டு என்ன செய்வீங்க? சரி பரவாயில்லன்னு தடவியாக கொடுக்க முடியும். இது மாதிரி சபைக்குள்ளே சில நேரம் 1-2 வந்துட்டுனா என்ன செய்ய வேண்டியதுதான்? ஆமாம், வேறு வழி இருக்காது, லேசாக அடித்து தூக்கி தூர போட்டுறேன்டா. லேலுயா. இந்த சபை எப்படி எழும்பணும்? தாயா எழும்பணும். அடுத்தது வாசித்து பார்த்தீங்கன்னா எஸ்தரின் புஸ்தகம் 4:14 வாசித்தான். போதும். அப்போ எஸ்தரை போல எழும்பணும். ஒரு ஜனத்துக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ற விதத்தில் எழும்பணும். அல்லேலூயா. ஆமா, சும்மாலாம் இருக்கக்கூடாது. மேலே செங்க பாடியில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கணும். அல்லேலூயா. பக்கங்களில் இருக்கிற அவ்வளோ குடும்பங்களும் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரத்தக்கதான் எழும்பும். சரி, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். முதல்ல ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை எப்படிப்பட்டவளாக எழும்ப வேண்டும், எப்படி ஒரு சபை எழும்புனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் முதல் தியான குறிப்புக்காக நம்ம எடுத்துக்கொண்டது 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 2:12. 1 சாமுவேல் 1:12. 1 சாமுவேல் 1:12 வாசிங்க. போதும். இருதயத்தில் உள்ளதான் ஊற்றினாள். ஒரு சபை எழும்பணும். எப்படி எழும்பணும்னா, வெகு நேரம் ஜெபிக்கிற ஒரு சபையாக எழும்பணும். எனக்கு எப்படி சொல்லலாம், தலைப்பு ஒருத்தருடைய உள்ள தலைப்பு, இந்த தலைப்பு பிரசங்க தலைப்பு. இந்த முதல் குறிப்பில் உள்ள ஒரு வார்த்தை உங்கள் சின்ன பாஸ்டர்கிட்ட உள்ளது. வெகு நேரம் ஜெபிச்சாங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்க? ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்க? வெகு நேரம் ஜெபம் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் ஜெபிச்சிருப்பாங்க? அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். லேலுயா. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் சபைகளில் இப்படி தான் எழும்பணும். ஒரு சபை எழுப்புதல் அடைய வேண்டுமானால் ஒரு சபையில் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள்ள. ஆவிக்குரிய ஜீவியத்தில் 2025 நம்ம இப்படிப்பட்ட கூட்டங்களை நம்ம இதுக்கு முன்னாலும் ஜெபிச்சிருக்கிறோம், இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அன்னாள் வருஷந்தோறும் சீலோவாவின் ஜெபாலயத்துக்கு வருவாங்க. நீங்கள் அந்த 7-8 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியர்களை நாங்கள் அழுகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் அது கேட்கப்படுகிற விதத்தில் அழல. அதான் ரொம்ப முக்கியம். 7-8 வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நல்லா கவனிச்சு பாருங்க. அவ அழுதுகிட்டே இருக்கிற பழக்கம் இருந்துச்சு. யாருக்கு? அன்னாளுக்கு. இப்ப என்ன நடந்துச்சு வாசிங்க. அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். இப்ப என்ன, வருஷந்தோறும் போவா, அழுவா, அவளுடைய கண்ணீருக்கு பிரதிபலன் கிடைக்கல. ஒரு வருஷம் போகும்போது அவ அழும்போது ஆலயத்துக்குள்ள, எப்படி ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பார்வையில் அழுதா. அல்லேலூயா. ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு எல்லாரும் அழுகையின் பாதையை சந்திக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு பின்னால இருக்கிறவங்க, முன்னால இருக்கிறவங்க எல்லாருடைய லைஃபிலும் ஒரு கண்ணீரின் பாதை இருக்குது. எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்குது. ஒரு பாவியான ஸ்திரீ தன் பாவத்தின் நிமித்தம் அழுது இருக்கிறான். ஒரு என்ன சொல்லலாம், அவ தங்கிட்ட இருந்த பாவத்தின் வேதனை அல்லது பாவத்தினால் உண்டான அந்த சுமை அல்லது பாவத்தினால் உண்டான மனசாட்சி வாதிப்பு தன்னை விட்டு போக வேண்டும். இன்னொரு விதத்தில் சொன்னா, நம்முடைய பாவமே நம்மையும் தேவனை என்ன செய்திருக்கு? பிரிச்சு வச்சிருக்குது. அப்படி ஒரு சுவர் தன்னை விட்டு அகன்று போகும்படியாக
அவள் ஜெபித்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். பாவ பாரம் சொல்லி வாழ்க்கையில் இந்த பாவம் ஒரு பெரிய பாரமா மாறியது. அந்த பாரம் தன்னை விட்டு மாறுகிறதற்காக அழுதான். அல்லேலூயா. ஒரு தாவீது அழுதான். தன்னிடத்தில் இருந்ததெல்லாம் இழக்கப்பட்ட போது அழுதான். அழுகிறதுக்கு பலன் இல்லாம போகும் வரைக்கும் அழுதான். தங்கிட்ட இருந்தத ஆசீர்வாதங்கள் போயிட்டுனா சில நேரம் நமக்கு என்ன செய்யுது? அழுக வருது. சரீரத்தில் சுகம் வீணம் வந்துடுது. கண்ணீராக தான் இருக்குது. நல்லா ஓடுறாங்க, எடுக்கிறாங்க. நேற்று கூட ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம். தாவீது அந்த ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, அப்படிதானா? ஒடுக்கப்பட்டவங்க அப்படிதானே பைபிளில் சொல்லியிருக்கு. கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்களுக்கு தலைவனானா. முறுமுறுக்கிறவங்களுக்கு ஆமாம், அதை இப்படி சொல்லாங்க, ஓமுக கழகம். ஓமுக கழகம் அப்போ என்னது? ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்ற கழகம். காமுக கழகம், கடன்பட்டோர் முன்னேற்ற கழகம். மூகாமா கழகம், மூமுக கழகம், முறுமுறுக்கப்பட்டோர் முன்னேற்ற. இந்த கழகத்துக்கெல்லாம் யார் தலைவரானா? யார் தலைவரானா? யார் தலைவரானா? தாவீது தலைவனாரா. அப்போ ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தலைவனானா அப்படிங்கிறத ஒரு தெய்வ மனுஷன் விளக்கும் போது சொல்றார். ஒரு சபையில் ஒரு தெய்வ பிள்ளை ரொம்ப வியாதிப்பட்டு கஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க வியாதி நிமித்தம் மனதில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சபையில் நிறைய ஊழியக்காரங்க போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஒன்றும் சுகமாகலை. ஆனால் திடீர்னு ஒரு ஊழியக்காரர் போயிருக்காரு. அவர் கொஞ்சம் பக்கவாதம் உள்ளவர், வாத கோளாறு. அதாவது கையெல்லாம் எடுத்து திடீர்னு என்ன செய்ய முடியாது, முகத்துலலாம் ஏதாவது அழுக்கு இருந்தால் இது செய்ய முடியாத வாத இதில் உள்ளவர். அவர் ஒரு நாள் என்ன செய்திருக்கிறாங்க, படுத்திருக்கும் போது ஒரு எறும்பு அவங்க மேலே தலையில் நெத்தி பக்கத்தில் கடிச்சிட்டு இருந்திருக்கு. அப்போ அவர் ஒரு பையனை கூப்பிட்டுருக்காரு, டேய் ஓடியா ஓடியா ஓடியான்னு. என்ன நீச்சல் இருக்கான். அப்போ இந்த அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்படி தலையில் ஒரு எறும்பு கடிக்கு பாரு, அந்த எறும்பை எடுத்து போடுன்னு. எறும்பு எடுத்து போடு. அப்போதான் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏ அப்பா, இந்த பிரதர் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கஷ்டம் என்ன அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க வாழ்க்கையில் இருந்த அவங்க கஷ்டம் என்ன செய்துட்டு மாறிட்டிய. இப்போ அந்த பிரதரு அவங்களுக்கு தலைவராய் மாறிட்டார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தலைவர். அது மாதிரி தாவீது ஒரு ஒடுக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்ததுனால தலைவர். இப்போ என்ன இழந்து போனதுக்காக அழுதார். எதுக்காக அழுதாரு? எல்லாம் இழந்து போன போது அழுதார். நீங்கள் கூட சில நேரம் போன வருஷம் நிறைய காரியத்தை இழந்திருக்கலாம். நம்ம இந்த சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, சின்ன ஒரு சாட்சி, எங்கள் அண்ணன் தம்பியை இழந்தேன், எங்கள் அப்பாவை இழந்தேன், என் கணவனார் கூட பலகீனமாக இருக்கிறாங்க. ஒரு இழப்பின் மத்தியில் ஒரு அழுகை நமக்கு தானாக வந்துடும். இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. எல்லாருடைய லைஃப்லேயும் அது வரத்தான் செய்யுது. அந்த இழப்புகள் வரும்போது, குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது, மனைவி புருஷனை விட்டு பிரிஞ்சு போகும்போது, புருஷன் மனைவியை கைவிட்டுட்டு போகும்போது, பிள்ளைகளால் வரக்கூடிய காரியங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் தவறான முடிவெடுத்து போகும்போது, இப்படிப்பட்ட இழப்புகள் வரும்போது சில நேரங்களில் மனவேதனைகள், கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர்கள் வரும். ரெண்டு, யார் முதல்ல என்னதுக்கு அழுதாங்க? தங்கிட்ட இருக்கிற ஒன்று வெளியே போகிறதுக்கு அழுதாங்க. தங்கிட்ட இருந்த ஒன்று இழந்துட்டுங்கிறதுக்கு அழுதாங்க. தனக்கு ஒன்று இல்லையே என்பதற்கு அழுது தான் யாரு? அன்னாள். தனக்கு ஒன்று தேவை, தன்னுடைய வாழ்க்கை நிந்தை மாறுவதற்கு, தன்னுடைய வாழ்க்கையின் வேதனை மாறுவதற்கு, தன்னுடைய சந்ததி என்கிற ஒரு அனுபவம் உண்டாவதற்கு அழுதா. கர்த்தர் அவளுடைய கண்ணீரை கண்டார். ஒரு தேவனுடைய பிள்ளை எழும்பணும். உன்னுடைய வாழ்க்கையில சுருக்கமா சொல்றேன், உன் ஜெபம் கேட்கப்படும் வரைக்கும் அழு. இருதயத்துல சமாதானம் வரைக்கும் அழுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். போனேன், ஜெபம் பண்ணேன், வந்தேன்னு இருக்கேன். ஜெபம்னா என்ன அர்த்தம்? அண்ணாள் அழுதா. வாழ்க்கையில இப்ப பாருங்க, உங்க பிரச்சனை நேரத்தில் என் போன்ற ஊழியர்கிட்ட வந்து அழுதுட்டு கண்ணாடியை பாருங்க. உங்க குடும்பத்தில் இப்ப என்ன சொல்லலாம்? எங்கேயா ஒரு செல்போன் இருக்கு, ஐயாவுக்கு கைகளில் ஏதாவது ஒரு செல்போன் நான் கொண்டா என்ன. இப்போ பாருங்க, ஏதாவது எங்கள் ஊரில் இங்கெல்லாம் அப்படி அழுகிறாங்களான்னு தெரியல. எங்கள் ஊரில் கட்டி கொடுத்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்த உடனே ஃபோன் எடுத்து, என்ன எப்படி இருக்கா? நல்லா இருக்கேம்மா. டேய் குரல் சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கிறேன். சரி, அப்பா நல்லா இருக்கிறாங்க. சொல்லிட்டு எப்படி இருக்கா? அதெல்லாம் நல்லா இருக்கிறேன்.
சொல்லு, என்ன பிரச்சனை? நான் பார்த்தவனே, நான் விரும்பினவனே எனக்கு கட்டி வைக்கல. இந்த சம்பந்தத்துக்கு சொல்லு, எனக்கு வேண்டாணி. கட்டாயப்படுத்தி கட்டி வச்சுங்க. எங்க மாமியாரா, இவெல்லாம் ஒரு பியாயிமா, இவெல்லாம் ஒரு பெந்தகோசுக்காரியா. எனக்கு பணத்தை கட்டி செத்து போல இருக்கு. அப்பாட்ட ஒண்ணு சொல்லாத, மன வைக்கிறேன். ஏழ்றையை கொளுத்தி விட்டுருவாங்க. ஏழ்றைய அவங்க உடனே வீட்டில் கலந்து ஆலோசிச்சுட்டு வாட்டி எல்லாத்தையும் பிறக்கிட்டு வாட்டி பார்த்துக்கலாம், நம்ம போக்கலாம். என்ன பெரிய விஷயம்? என்ன ஒன்று சும்மாவா கட்டி கொடுத்துருக்கோம்? உங்களுக்கு யாருக்காவது நிறைய பவுனு வேணும்னா எங்கள் ஊரில் பொண்ணெடுங்க. 30 பவுன், 40 பவுன், 50 பவுன். ஆனால் நீங்கள் பொண்ணெல்லாம் தொட முடியாது, பவுனை தொட முடியாது, வாங்கி கொடுத்த வண்டியை ஓட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் ஊருக்கார சகோதரிமாரெலாம் சாதாரணப்பட்ட ஆளுன்னு நினைக்கிறாங்க. இங்கே இருக்க பயல்வா அடிக்க செய்தான்னா எங்கள் குடும்பத்திலே ஒரு பிள்ளைலாம் அடித்து தூக்கிட்டு இப்படி அடி வாங்க அப்படியெல்லாம் நினைக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இன்னும் பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், வரதட்சணை கிடைக்கும்னு அங்கே வந்து பொண்ணு எடுத்துக்கிட்டு மேலே செங்கப்பாடியில் எனக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சா நடக்காது. அல்லேலூயா. ஓ, நம்முடைய லைஃப்ல யார்கிட்ட போய் அழுதுட்டு நம்ம கண்ணாடியை பார்த்தாலும் நம்ம முகம் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் அழுதா, கர்த்தருடைய சமூகத்தில் அழுதா, தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டா நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வெகு நேரம் அழுதா. அதற்கு பிற்பாடு அவள் முகம் துக்கமாயிருக்கவில்லை. அதற்கு பிற்பாடு அவளுடைய முகம் துக்கமாயிருக்கவில்லை. இந்த வருஷத்திலும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை வேதனை நிறைந்த ஒரு கண்ணீரின் வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இனம் புரியாத, சொல்ல முடியாத சில வேதனைக்குரிய பாதைகளை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் அப்படி ஒரு நெருக்கத்துக்கு ஏதுவாக இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அழுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அழுது உங்களுடைய காரியத்தை சொல்வதற்கு ஒருவர் இருக்கிறார். அது தேவனுடைய சமூகமும் தேவனாயிருக்கிறார். அந்த இடத்துல அழுதவங்க, தெய்வ சமூகத்தில் அழுதவங்க, தேவன் அழுது சொன்னவங்க தோல்வி அடைந்த சரித்திரமே கிடையாது. இன்றைக்கு இந்த நாளிலும் கூட கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையின் பிரச்சனை தீர்வதற்கு, உன் வாழ்க்கையின் வேதனை மாறுவதற்கு, கர்த்தர் உனக்கு உதவி செய்வதற்கு, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் அடைக்கப்பட்ட அடைப்புகளை திறப்பதற்கு, உன் வாழ்க்கை நிந்தை மாறுவதற்கு, உன் மனக்லேசம் மாறுவதற்கு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற, நீ எழுப்பி பிரகாசிக்க, உன் வாழ்க்கை கர்த்தர் எழுப்புவதற்கு உன் வாழ்க்கையின் கண்ணீர் தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு உன் கண்ணீரை காண்கிற தெய்வம், உன் கண்ணீரை கண்டே நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னது போல உன் கண்ணீரை கண்டே. நீ கேட்ட காரியம் சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டி கொண்டாயோ அதை உனக்கு தருவேன் என்று சொன்னது போல இந்த ஆராதனையிலும் கூட கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னது போல உன் வாழ்க்கையின் வேதனை மாறும்படியாக, உன் வாழ்க்கையின் துக்கம் மாறும்படியாக ஒரு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. அழனுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அழப்படும். தேவனுடைய சமூகத்தில் அழுகிறவங்க வெளியே நிமிர்ந்து நிற்பாங்க. அல்லேலூயா. அன்னாளின் கண்ணீர் தூக்கி நிறுத்திச்சு. எப்படிங்க அழுதுருப்பா? ஒரு நல்ல அழக்கூடியும், ரொம்ப அழக்கூடியும். அன்னாளை குறித்து சரியாக விளக்கி சொன்னால் ஒரு மனக்லேசம் அப்படின்னு எழுதியிருக்கு. மனக்லேசம், ஆனால் கரெக்டாக மொழிபெயர்த்தா அவர் கிறுக்கி. இந்த 56 வகை பைத்தியம் இருக்குது. எத்தனை வகை பைத்தியம் இருக்குது? 56 வகை பைத்தியம் இருக்குது. 3 கூட்டம் இருக்குது நம்ம கூட்டத்தில். ஒரு கூட்டத்துக்கு சாவு, ஒரு கூட்டம், அதாவது 3 கூட்டம் இருக்குது. அதில் ஒரு கூட்டத்துக்கு தான் அட்டாக் வரும், 2 கூட்டத்துக்கு என்ன செய்யாது, அட்டாக் வராது. அதில் ஒரு கூட்டம் எதுனா ஒரிஜினல் கிறுக்கு. ஒரிஜினல் கிறுக்கு, ஒரிஜினல் பைத்தியம். என்ன பைத்தியம்? ஒரிஜினல் பைத்தியம். இந்த ஒரிஜினல் பைத்தியம் எப்படி இருக்குன்னா, அந்த டபுள் ஆக்ஷன் பைத்தியம் இல்லை, ஒரிஜினல் பைத்தியம். அது எங்கே படுக்கும், எங்கே இருக்கும்? இப்போ ஒரிஜினல் பைத்தியம் திடீர்னு நினச்சா, இப்போ நான் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னா அவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்க. இப்போ தான் பாரத பிரதமர்னா பாரத பிரதமர் ஆயிடுவாங்க. இப்போது உங்களுக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்கும். இந்த நம்ம
நேபுகாத்நேச்சர் ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரு பைத்தியம் வந்துச்சு. எத்தனை வகை பைத்தியம் இருக்குது? 56 வகை பைத்தியம். அவருக்கு அந்த பைத்தியம் ஐகான்த்ரோபியோ. என்ன த்ரோப்பியோ? ஐகான்த்ரோபி. இங்கிலீஷில் என்கிட்ட ரொம்ப கேட்டுறாங்க. நான் சும்மா இங்கிலீஷை சும்மா பேசுவேன். நான் இங்கிலீஷில் ஒரு டிகிரி முடித்தேன். ENGLISKன்னு ஒரு படிப்பு. என்ன படிப்பு? ENGLISKன்னு ஒரு படிப்பு. அந்த 7 எழுத்து படிப்பு நான் படிக்கிறதுக்கு 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஆச்சு. பயங்கர டிகிரி. அதில் நான் இங்கிலீஷில் வந்து அப்படி ஒரு படிப்பு படிச்சிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் இதை யோசித்து பார்த்து உங்களுக்கு வேதனையான நேரத்தில் இந்த பட்டத்தை நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக கவலையை மறந்துடுவீங்க. அல்லேலூயா. அப்படி அந்த நிலவரத்தை உணர்ந்தவங்க இப்பவும் அப்படி அவங்களால அடக்க முடியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய படிப்பை எப்படி இந்த பாஸ்டர் படித்தார் அப்படின்னு அவங்க ரொம்ப சிந்திக்கிறாங்க. ENGLISKங்கிற படிப்பு எப்படி படித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய விதத்தில் யோசிக்கிறாங்க. நான் பழைய காலத்தில் கேட்ட ஒரு இது உண்டு. உங்கள் பையன் என்ன படிப்பு? 3 எழுத்து படிப்பு அப்படின்னாங்க. ஐயோ, நான் 4 எழுத்து படிப்பும்பாங்க. அது மாதிரி நான் 7 எழுத்து படிப்பு இங்கிலீஷில் முடித்தேன். அது படிக்கிறதுக்கு 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். சரியா? கூட்டம் முடிஞ்சு வந்து என்கிட்ட கேளுங்க, அந்த படிப்பு அவ்வளோ பெரிய படிப்பாக இருந்தது, காரணம் என்னையா அப்படின்னு சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்ம கருத்து என்ன சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. ஐகான்த்ரோபியம். என்ன த்ரோப்பியம்? ஐகான்த்ரோபியம். அதனால அது வந்து நேபுகாத்நேச்சருக்கு ஒரு பைத்தியம் வந்துச்சு. அவன் தன்னைத்தானே மாடா நினைச்சிட்டான். தன்னைத்தானே மாடா நினைச்சிட்டான். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் நம்மளை அழகா படைச்சிருப்பாங்க. ஆனால் சிலருக்கு தங்களுடைய படைப்பில் வந்து தங்களை குரங்கு போல நினச்சிக்கிடுவாங்க. டக்குனு கண்ணாடிக்கு முன்னால் போன உடனே அந்த இதெல்லாம் எடுத்து பிறக்கி பேட்டி எடுத்து தேய்ச்சி எடுத்து முடி இடியெல்லாம் இது செய்து அது ஒரு மாதிரி இதாகிடும். பார்த்துருக்கீங்களா? இந்த முதுமலையிலேருந்து தப்பி வந்த குரங்கு மாதிரி எங்கள் ஊரில் சில பிள்ளைகள் இருக்கும். அது பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்த உடனே தெரியும். ஒரு மாதிரி இப்படி முடிய சிலிப்பி விட்டுருக்கோம், அப்படி விட்டுருக்கோம், இப்படி விட்டுருக்கோம். பசங்களை பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறதே சீரோ பிடிச்சி மேலே ஒரு மாதிரி பப்மண்ட மாதிரி வச்சு, அதாவது இது டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலை பறித்து மேலே கொண்டையில் கொஞ்சம் போல இருக்கும். எது? பப்பாளி இலை. இல்லைன்னா அந்த எலி பொந்துக்குள்ளே இருந்து விட்டு எடுத்தது போல இருக்கும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. எங்கள் ஊரில் சிலவன் ஒரு மாதிரி இந்த பேண்ட் போட்டிருப்பான், இதில் தான் நிற்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம லேசாக இழுத்து விட்டா போதும், அழகா ரொம்ப அழகாக இருக்கும். அது வேற அவன் போட்டுட்டு நடக்கிறத பார்க்கணும். இப்படி அவுத்தி தான் நடப்பான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேயே எங்கள் ஊரில் மற்ற இதெல்லாம் கட்டி விட்டுருவாங்க. அதனால அவன் நடக்கதே இப்படியே அவுத்தியே நடந்து பழகி திருப்பி நம்மளை மாதிரிலாம் கரெக்டாக நடந்துக்கிட மாட்டான். இந்த காலை சேர்த்து வச்செல்லாம் நடந்துக்கிட மாட்டான். அப்படியே தான் இருக்கும். நீ அப்படியெல்லாம் ஆட்கள் பார்த்ததில்லை. புரிய நான் உங்களுக்கு சொன்ன ஐகான்த்ரோபி. அவன் தன்னைத்தானே மாடா நினைச்சான், புல்ல மேஞ்சான், வெளியே படுத்தான். கிறுக்கு, ஒரிஜினல் கிறுக்குக்கு பைத்தியத்துக்கு என்ன வராது? அட்டாக் என்ன செய்யாது? வராது. ஏன்னா அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான். எனக்கு சோறு இல்லை, படுக்கிற இடம் இல்லை, எதுவுமே அவனுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை, வஸ்திரம் இல்லை, கவலை இல்லை. அவன் ஒரு உண்மையிலே சீரியஸா சொல்றேன், ஒரிஜினல் பைத்தியங்களுக்கு என்ன வராதான்? அட்டாக் வராது. ரெண்டாவது யாருக்கு அட்டாக் வராதுன்னா சகோதரிமாருக்கு அட்டாக் வராதான். ரெண்டாவது யாருக்கு அட்டாக் வராதா? சகோதரிமா. ஏன் அப்படின்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆற்றே கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாதா? இருதயமே என்ன செய்யாதா? கிடையாது. இந்த அட்டாக் வர்றது யாருக்குன்னா இந்த இடது பக்கம் இருக்கிற அந்த ஆம்பளைகளுக்கு தான். பாவம். நானும் என்கிட்ட கேட்டா, பரலோகத்தில் யாரை முதல்ல விடணும்னா, ஆண்டவரே கல்யாணம் ஆனா எல்லாரையும் விடுங்க, என்ன கூட கொஞ்சம் லேட்டாக விடுங்க, இந்த கல்யாணம் ஆகிருக்க எல்லாம் விடுங்க. எனக்கு பாவம். அது கல்யாணம் ஆகும் வரைக்கும் அவன் சுதந்திரமாக இருக்கிறான். லவ் பண்ண வரைக்கும் அவன் எப்போ குளிக்கான், எப்போ துணி மாற்றான், அது ஒன்றுமே அவனுக்கு இருக்காது. ஒரு பையன் எப்போ கண்ணாடிக்கு முன்னால் அதிகமாக நிற்கானா உடனே கவனிச்சிடு எதையோ ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணிட்டான். உடனே அந்த துணி போடுறதுலேருந்து முடி இழக்கிறதுலேருந்து இதெல்லாம் இருப்பான். வண்டி ஒரு மாதிரி சைலாத்து காட்டி ஓட்டிட்டானா நினச்சா எங்கேயோ கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு என்ன செய்திடலாம். அந்த பயலோட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பார்த்துடுங்க, இவங்க ரொம்ப ஈஸியாக என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அந்த பாஸ்டர்ஸே நாங்கள் சொல்லுவோம், மாடலிங் பாஸ்டராக இருந்தார்னா சகோதரிமார் பக்கம் பிரசங்கம் பண்ணும்போதே அவர் மேக்சிமம் அந்த பக்கம் தான் நிற்பார். அப்போ அவரை கவனிச்சுக்கிட்டோம்.
இவர் கொஞ்சம் மாடலிங்கில் உள்ள ஆள், டை அடிக்காரு, ஒரு மாதிரி இது செய்யாரு, பவுடர் போடுறாருன்னா நினச்சிக்கணும் இவர் லேடிஸ் பக்கத்தில் கொஞ்சம் வீக் கேஸாக தான் இருக்குது. ஒரிஜினாலிட்டியை மாற்றுறாங்கன்னு சொன்னாலே என்ன செய்யறாங்க, எப்போ ஆம்பளை இதை மாற்றுவாங்கன்னா என்ன செய்யணும், பெண்கள் பக்கம் ஒரு வசீகரம் இருந்தால் தான் மாற்றுவாங்க. மற்றபடி எங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் மதிக்கிறதுக்கு யாரும் என்ன செய்யாண்டா, சரியா தப்பா, சரியா தப்பா, ஆமாம் நார்மலாக இருப்பாங்க, நாங்கள் நார்மலாக இருப்போம். நார்மலாகவே ஆண்கள் ரொம்ப அழகுள்ளவங்க, அல்லேலூயா. உண்மையிலே சொல்லி ஆண்கள் ரொம்ப அழகுள்ளவங்க, அல்லேலூயா. அதனால தானே ஆட்டாம்புழுக்கைக்கு கூட ரூபா இருக்குது, ஒரு சாணியை கூட பிறக்கிறாங்க. ஆனால் பெண்ணை கட்டி கொடுக்கும்போது சொத்து வசதியோடு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அழகுள்ள நீ என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்துறப்பா, இதுக்கு மேலே எனக்கு வீட்டில் வச்சு ஒன்றுமே காலம் தள்ள முடியாதப்பா, நான் என்னத்தை சேர்த்தாலும் என்னத்தை இது செய்தாலும் ஒன்றை தவிர அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தனுமே இல்லை, நீ அழகு அவங்கள்ட்ட தான் வடியுது, அல்லேலூயா. இங்க ஆண்கள் இல்லாத ஒரு உலகத்தை பெண்கள் சிந்திச்சு பார்த்தா பைத்தியமாயிருவீங்க, அல்லேலூயா. 1000 பெண்கள் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு வச்சாலும் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆனா 10 ஆம்பளைகள் இருந்தா தலையை சீவதும் பிறக்கிறதும் பவுடரை போடும் எடுக்கிறதும் லெக்கின்ஸை போடுறதும் அதை போடுறதும் இடம் போடும் ஸ்டைல் எல்லாம் தானா வந்துடும். 1க்கு 4 நேரம் பார்க்காட்டாலும் அப்படி ஒரு மாதிரியா ஒரு பார்வையை பார்க்கணும், ஒரு புளிச்ச சிரிப்பு சிரிக்கிறது எல்லாம் எதனால வருது, எதனால வருது, எங்க இந்த சந்ததி இருக்கிறதுனால தான் வருதுங்க, அல்லேலூயா. 1000 பேர் உங்கள்கிட்ட பேசி பழகினாலும் அந்த பெண்ணுக்கு இருக்க உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, ஒரு பெண்ணையும் ஒரு பெண் நம்ப மாட்டா. ஆனா என்னதான் குழப்படிக்காரனா இவன் இருந்தாலும் இவனை நீங்க நம்புவீங்க, அல்லேலூயா. ஏன்னா ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஒரு அன்பு இங்க தான் கிடைக்கும், அல்லேலூயா. உண்மையிலே சொல்ல சீரியஸா சொல்றேன், அதான் உண்மை, அல்லேலூயா. பெத்த தாயை விட ஒரு ஆண், அதனால தானங்க நம்பி கட்டி கொடுக்குறீங்க. என்ன ஏதுன்னு தெரியாட்டாலும் இந்த பயலோட நம்பி பெண்ணை கொடுக்கறதுக்கு காரணம் அதான், அல்லேலூயா. ஆவு அல்லக்கா புல்லக்கான்னு சொன்னாலும் என் பிள்ளை போய் அவனை அடக்கிடுவான்னு நம்பிக்கை இருக்கு, அல்லேலூயா. எந்த ஜல்லிக்கட்டு காளையும் அடக்கக்கூடிய பவர் அவன் பொங்கலுக்கு இப்போ காளையெல்லாம் அடக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற எத்தனை சகோதரிமார் எத்தனை காளை அடக்குனவங்க, அல்லேலூயா. அடங்காத காளையெல்லாம் அடக்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தானங்க இருக்கு, அல்லேலூயா. அதனால அட்டாக் வர்றது யாருக்குன்னா இந்த கூட்டத்துக்கு, அல்லேலூயா. சரி, நம்ம கருத்துக்கு போவோம், நம்ம பிரசங்க நம்ம பாணியில தான் போகணும். நம்ம பாணி என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது, அல்லேலூயா. இப்ப பின்னுக்கு இருக்கிற பரிசுத்தவான்களை நினைச்சோன்னா நம்ம பிரசங்கம் ஓடாது, அல்லேலூயா. நம்ம கணக்கிலே ஜாலியா பேசுவோம், அல்லேலூயா. அவங்கெல்லாம் அள வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க, நம்ம சிரிக்க வச்சு பேசுவோம், அல்லேலூயா. ரைட், ஓகே, நம்ம கருத்துக்கு நேரம் வரும். இப்போ என்ன, வெகு நேரம் ஜெபித்தா. அன்னாளுக்கு சரித்திரத்தில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டு போகும். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். பைபிள் என்ன சொல்லுது, தேவனே அடைச்சு வச்சிருந்தார். ஏன் தெரியுமா, உங்களுக்காக எனக்காக இப்படி ஒரு சம்பவத்தை எழுதணும் பைபிள்ல, அல்லேலூயா. அவர் ஒரு சரித்திர நாயகன். அவர் யாரு, அநாதி ஞானம் உள்ளவர், ஞானாந்திரை முழுதும் உள்ளவர். அவரை போல யாருமே இல்லைங்க. அவருக்கு அவர் மட்டும்தான் ஈக்குவல். வாட் அ காட். மெனி மோர் டைம்ஸ் நான் யோசிச்சிருக்கேன், வாட் அ காட், படைச்ச தெய்வம். எனக்கு எதுக்கு அழுகிறேங்கிறத விட நினைக்கும் போதே அப்படி ஒரு விதமான ஒரு கண்ணீர் வந்துடும். தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனை நினைச்சு பார்த்தாலே அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு இருக்கு, அல்லேலூயா. அதனால தான் ஆச்சரியமான தேவன். எப்படிப்பட்ட தேவன், ஆராய்ந்து முடியாத, அல்லேலூயா, எண்ணி முடியாத. மனுஷனை படைச்சதெல்லாம் யோசித்து பார்த்தா மார்பலஸ், ஒரு வேற, அல்லேலூயா, அடைச்சு வச்சிருக்கிறார். இப்ப அடைப்பு இதாயிட்டு. இப்ப அண்ணாள் அழுகிறான், ஏலி பார்க்குறான், பார்த்துட்டு கேட்கான், ஏமா குடிச்சிட்டு கிடந்து கஷ்டப்படுறான். சம்டைம்ஸ் எங்களை போல உள்ள ஊழியக்காரெலாம் உங்க கஷ்டத்தை புரிய முடியாது, உங்க வேதனையை புரிய முடியாது. அப்போ ஏலி சொல்றான், நான் கஷ்டப்பட்டு அழுகிறேன், ரொம்ப வேதனையில் அழுகிறேன்னு சொன்னோன்னே, சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அது உனக்கு கிடைக்கும். ஏலி சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தையா, ஏலியா சொன்ன வார்த்தையா? சீக்கிரம் சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையா, ஏலி சொன்ன வார்த்தையா? எங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. தம்பி அடிச்சான் பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையா? இல்லைங்க, ஏலியா சொன்னான். ஏலியா ஒரு கண்ணீரோடு வாழ்கிற தெய்வ பிள்ளையை பார்த்து
ஒன்றுக்கத்த ஒரு ஊழியக்காரன் சொன்னா கூட அந்த வார்த்தை நிறைவேறும். அது சும்மா சொன்னா. வேதத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கு. 1 சாமுவேல் 3:1 சொல்லியிருக்கு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் தெய்வ சத்தமே கிடையாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க எப்படி எழும்பணும், நாம எப்படி எழும்பும் போது என்ன செயல் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீருக்குரிய பாதை வரும்போது நீங்க எழும்பணும். எப்படி எழும்பணும்? யார்த்தையும் சொல்லி அழுகிறவள எழும்பக்கூடாது. படைச்ச தெய்வ சமூகத்தில் மட்டும்தான் நான் சொல்லி அழணும். அல்லேலூயா. சொல்லி சொல்லி அழுங்க. எப்படி அழணும்? சொல்லி சொல்லி. என்ன சொல்லி அழுதுருப்பா தெரியுமா? இப்போ வரும்போது உங்களுக்கு புரியும் என்ன சொல்லி அழுதுருப்பாங்கன்னு நம்ம வருவோம். ரைட்டா? இப்போ என்ன சொன்னா ஏலி? சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் நாள் கூட்டத்தில் 2வது செக்ஷன்ல பாஸ்டர் முதல்ல சொன்னார், புது சிருஷ்டியே காரியம், அலங்கரிக்கிற தெய்வம் உங்களை அலங்கரிப்பார். 2வது செக்ஷன்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எழும்பணும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருது? சமாதானத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்துல என்ன வேண்டிக் கொண்டீங்களா? அது எங்க அன்குவாலிஃபைடான, எப்படிப்பட்டவை? தகுதியற்ற ஒரு ஏலி சொன்ன வார்த்தை அன்றைக்கு கர்த்தர் கனம் பண்ணி அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்திருப்பாரானால் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தை என் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். எனக்கு அடைக்கப்பட்டிருக்க அடைப்புகள் திறக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட அடைப்புகள் திறக்கப்பட போகிறது. ஆம் என்றும் ஆமேன் என்று கர்த்தர் நிறைவேற்ற போறார். என் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், என் குடும்பத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சாபம், என் குடும்பத்துக்கு விரோதமான சாத்தானின் கிரியைகள், எங்க ஊழியத்துக்கு விரோதமாக இருந்த வல்லமைகள், என் குடும்பத்தை பிரித்து அழகு பார்த்து கொண்டிருக்கிற அடைப்புகள் மாற்றப்பட போகிறது. எரிகோவுடைய மதில்கள் விழும், யோர்தான் பிரியும், செங்கடல் பிரியும், சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும், அஸ்திவாரங்கள் அசையும், கட்டுகள் நிர்மூலமாகும், சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறும், உன்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்க எல்லா கதவுகளும் திறக்கும். சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அது 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 உனக்கு கிடைக்கும். Hallelujah! What a God! அப்படியே ஒரு 1000 முறை சொல்லலாம் போல தெரியுது. என்னையா தேவன் படைச்சாரே படைச்சார் பாருங்க. அழுதா என்ன அழுதுருப்பாங்க? யோசித்து பார்த்த போது, யோசித்தேங்கிறத விட எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, பெண்ணினாளுக்கு நிறைய பிள்ளைங்க. சம்டைம்ஸ் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பிள்ளைகள். மூத்த மனைவி அன்னாள். இஸ்ரவேலில் ஒரு பிரமாணம், 10 வருஷம் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் இது குழந்தை இல்லைன்னா அந்த புருஷன் என்ன செய்யலாம்? சந்ததிக்காக ஒருத்தி என்ன செய்யலாம்? கல்யாணம் பண்ணிக்கிடலாம். அதனால தான் சாராள் கூட தனக்கு குழந்தை இல்லாத போது ஆகாரம் மனமுகர்ந்து கொடுத்ததுக்கு காரணம் தான். அதாவது ஒரு 10 வருஷம் இல்லை, செல்வந்தனான குடும்பம், சந்ததி இல்லாமல் போகக்கூடாது. அப்படி தான் பெண்ணினாள் எல்கானாவுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தது. ஒரிஜினலாக எல்கானா ரொம்ப நல்லவருங்க. யாக்கோபை கூட நான் குறை சொல்ல மாட்டேன். அதாவது நான் இப்படி சொல்லுவேன், ஒரு சும்மா ஜோக்குக்காக, நான் விட்ட இடத்த நீங்கள் மறுபடி வரணும். அன்னாள் எதுக்காக அழுதான்னு நான் கேட்பேன். அப்போ நீங்கள் சொல்லணும், அன்னாள் பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 10 பிள்ளைகள், எங்கள் அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? 11. எங்கள் அப்பாவுக்கு எத்தனை? 11. எப்படிங்க கிடச்சி? எப்படி கிடச்சி? எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் எத்தனை பிள்ளைகள்? 10. எங்கள் அப்பாவுக்கு 11. எப்படி கிடச்சி? எங்கள் அப்பா ஒரு பிள்ளை பெற்றாரா? அப்படி கிடையாது. எங்கள் அப்பா 2 டயர் வண்டி. எங்கள் அப்பா 2 டயர் வண்டி. எங்கள் அம்மா மூத்த மனைவி எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கிட்ட கள்ள தொடர்பு வச்சு எங்கள் அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை தான் எங்கள் அப்பாவை போலவே இருக்குது. இப்போவும் உயிரோடு இருக்கிறாங்க அந்த அண்ணன். நாங்கள் நல்லா ஐக்கியமாக தான் இருக்கிறோம். எங்கள் சித்திக்கு பிறந்த பையன் எங்கள் அப்பாவை போலவே இருக்குது. இந்த கள்ள தொடர்பில் பிறக்கிற பிள்ளைகள் கரெக்டாக அவங்க அப்பா ஜாடையில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எங்கேயாவது ஊர்காட்டுகள் ஏதாவது பிள்ளைகள் இருந்ததுன்னா ஒருவேளை அந்த சைடில் லேசாக இதானதாக இருக்கும். இப்போ நல்லா கருத்து வருவோம். இப்போ என்ன? அப்போ எங்கள் அப்பா 2 டயர் வண்டி, எங்கள் அப்பா
டூ வீலர் மாதிரி. டூ வீலர். ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? எங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி? 4 3 2? எத்தனை? 3. அப்போ அவர் யாரு? ஆட்டோ. அவர் யாரு? ஆட்டோ மாதிரி. யாக்கோபுக்கு எத்தனை? 4. அப்போ அவர் யாரு? கார் மாதிரி. ஆனால் 2 வீல் டிரைவிங், 4 வீல் டிரைவிங் கிடையாது. அவர் உண்மையிலே 2 வீல் தான். என்ன வீல் தான்? யாரெல்லாம்? ராகேலும் லேயாலும் ராகேலும். மீதி 2 எக்ஸ்ட்ரா அவருக்கு சும்மா பேக் வீல் மாதிரி கொடுத்தது. ரைட்டா? ஃப்ரண்ட் வீலில் 2 வீல் டிரைவ். தாவீதுக்கு 7. அப்போ என்ன வண்டி? டாரஸ் மாதிரி 6 டயரு ஒரு இது. சாலமோனுக்கு 700 டயரும் 300 செப்ரி டயர். வண்டி மேலே செங்கப்பாடியில் நிற்கிது, வண்டியின் பேக் சைடு திருவண்ணாமலையில் நிற்கிது. சரியா? என்னையா பிரசங்கம்! நல்லா போற இடத்துல இப்படி ஏங்க, நான் பைபிளில் இருக்கே தானே சொன்னேன், இல்லாதான் சொன்னேன். கொஞ்சம் நகைச்சுவையா சொல்றேன். அல்லேலூயா. எழுதி வச்சிருக்கிறத கொஞ்சம் நகைச்சுவையா நான் சொல்லிட்டு போறேன். ஒவ்வொரு அவங்கவுங்க தாளந்துக்கு தக்க சொல்லிட்டு போறாங்க. அல்லேலூயா. நான் இனி அழுதே சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எவ்வளோ நேரம் அழுது பிரசங்கம் பண்றது? அல்லேலூயா. ரைட். இப்போ அண்ணாள் எதுக்கு அழுது இருப்பாங்க? பெண்ணினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குங்க. அண்ணாளுக்கு ஒரு ஏஜ் பார் ஆகுது. வருஷந்தோறும் வந்து அழுதுட்டு போனா, ஒரு வருஷம் அவன் ரொம்ப உடஞ்ச உள்ளத்தோடு வந்தா உள்ள போய் அழுதுருப்பான். நினச்சி பார்த்து அழுதுருப்பான். வேற எதுவும் இல்லைங்க. அவள் பொருத்தனை பண்ணது அதை தான் பண்ணான். பிள்ளை வேணுங்கிறது இல்லை விட, ஆண்டவரே என் புருஷன் நல்லவரையா, ஆனால் தான் மனமுகர்ந்து பெண்ணினாளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவாக சூழ்நிலை ஏற்படுத்தினேன். இப்போ இயல்பு தானே. ஆகாரே குழந்தை உண்டான உடனே தன்னுடைய நாச்சியாரை எப்படி நினச்சிருக்கிறா? அற்பமாக நினச்சிருக்கிறா. இப்போ அவள் சொல்லியிருக்கா, பெண்ணினாள் சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மலடி கிடந்துட்டு இங்கே கிடந்து பெருசாக இருக்கு. ஏன்னா எல்கான எப்போவுமே அன்பில் எங்கே தான் இருக்கான்? அண்ணாள் பக்கம் தான் நிற்கிறான். உனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறத விட நான் தான் பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. சில நேரம் சில குடும்பங்கள் இந்த ஆம்பளைகளுக்கு கிளி போல் ஒன்று இருந்தாலும் சில நேரம் இந்த குரங்கு போல் ஒன்றை தேடிக்கிட்டு திரிவாங்க. இது இந்த பக்கம் இருக்கிற எச்சித்தனமான வேலை. ரைட்டு பார்ப்போம். இப்போ அதை நம்ம விட்டுரும். உங்கள் ஊருக்கு தேவைப்படாது. ஆனாலும் சொல்லிட்டு போ. இங்கேயும் சில கேஸ் இருக்கும். எவ்வளவு தான் இருந்தாலும் அங்கே ஊருகா தான் அதுகளுக்கு என்ன செய்யும்? ஆமாம், அது ஒரு விருப்பம் இருக்கும். கப்பலில் பொண்ணு வருவோன்னா ஒருத்தன் சொன்னானா, எனக்கு ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, எங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்றுனானா. சரி, ரைட், ஓகே, நம்ம கருத்துக்கு வருவோம். இப்போ பெண்ணினால் எதுக்கு அழுதான்? நம்ம ஆட்கள் சிலர் நினைக்கிறாங்க, விவரம் தெரிஞ்சு பிரசங்கம் கேட்குற ஆட்கள் சிலர் நினைக்கிறாங்க, சிட்டிக்கு ஏற்றபடி பேசி இன்ஜெக்ஷன் இப்படி அடிச்சுட்டு போகிறாங்களே, டோசேஜ் ரொம்ப கூடுதலாக இருக்கேன்னு. இப்போ பெண்ணினால் எதுக்கு அழுதுருப்பாங்க? அண்ணாள் எதுக்கு அழுதுருப்பாங்க? எதுக்கு அழுதுருப்பாங்க? இல்லைங்க, அவள் அழுத குழந்தைக்கு தான். எப்படி தெரியுமா நினச்சி அழுதுருப்பா? என்னுடைய கற்பனை, என்னுடைய சிந்தனை சரியாக இருந்தா, ஆண்டவரே எனக்கு வேற ஒன்றும் இல்லையா, எல்கானா எனக்கு அப்படிங்கிறதுல ஒரு சந்ததி இல்லைன்னா நான் கோயிலுக்கு வர்றது என்னோடி நின்று போவோம் ஐயா. அதனால் ஒரு பிள்ளையை தாங்க. நான் உயிரோடு இருக்கிறனாலும் நான் கோயிலுக்கு வரேன். ஆனால் என் காலத்துக்கு பிற்பாடும் என் சந்ததி ஒன்றும் ஆலயத்துக்கு வரணும். உங்களோடு இந்த மார்க்கத்தை நிறுத்திறாங்க. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களோடு உங்கள் சந்ததி இந்த ஆலயத்தை நிறுத்திடாமல், இந்த ஆவிக்குரிய அனுபவம் நின்று போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் அழுங்க, கண்ணீர் ஒடிங்க. ஆண்டவரே, நம்முடைய பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, நமக்கு பின்னாலேயும் ஒரு சந்ததி தேவனை சேவிக்கணும். அல்லேலூயா. ஒரு சந்ததி இந்த சபைக்கு இருக்கணும். அதோடைய வருகை தாமதிக்குமானா இந்த தலைமுறை வளரணும். அல்லேலூயா. இன்னைக்கு பெந்தகோஸ்து மார்க்கம் ஒரு சந்ததியோடு நின்று விடுமோனி ஒரு கூட்டம் தெய்வ ஊழியர்கள் சிந்திக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டின் ஆவிக்குரிய அனுபவத்தை பார்த்தவங்க 21ஆம் நூற்றாண்டின் ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து ஒரு அண்ணாளை போல மன கசந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மெய்யான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இழந்து போகும். ஆனால் நிச்சயமா விசுவாசிக்கிறோம், ஒரு சந்ததி எழும்பும் சாமுவேலை போல. ஒரு சந்ததி எழும்பும் சாமுவேலை போல. தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி, ஆசாரியனுக்கு ஆசாரியன், ராஜாக்களின் அனுபவத்தில் யுத்தம் செய்வதற்கு
ஒரு சாமுவேல் எழும்பினது போல இன்றைக்கு ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, என் சபை ஒரு சந்ததியா எழுப்புகிற ஒரு சபையாக, உன் பாட்டியாகிய உன் தாயாகிய அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் என்று தீமோத்தேயுக்கு எழுதுவது போல, என் அருமை தெய்வ ஜனமே, அன்னாளின் பொருத்தன ஜெபம், ஆண்டவரே என்னோடு சீலோவாவின் ஜெபமாலை நின்று விடக்கூடாது, எனக்கு ஒரு சந்ததியை தருவீரானால், எனக்கு ஒரு சந்ததியை தருவீரானால் அவன் என்ன போல ஆலயத்துக்கு வந்து போகிறவனா இருக்கக்கூடாது, ஆலயத்துக்கு வந்து போகிறவனா இருக்கக்கூடாது, இந்த ஆலயமே அவனுடைய வாழ்க்கையா இருக்கணும் ஐயா. இந்த ஆலயத்துக்கு வர்ற ஜனத்தை ஆசீர்வதிக்கிற சந்ததியா இருக்கணும். ஓ ரபலங்கரமானா ஷகரபலங்கரமானா, இன்றைக்கு ஒருவேளை இந்த மனபாரத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களாக இருப்பீர்களானால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களாக இருப்பீர்களானால், தெய்வ ஜனமாக இருப்பீர்களானால் சமாதானத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீங்க என்ன வேண்டிக் கொண்டீங்களோ கர்த்தர் அதை தருவார். ஒரு பிள்ளையை கேட்ட அன்னாளுக்கு கர்த்தர் அஞ்ச கொடுத்தார். இங்கே ஒரு 10-50 பேர் அன்னாளை போல எழும்புவீர்களானால், இன்றைக்கு பொருத்தனையோடு ஜெபித்தால் வருகிற வருஷத்துல வருகிற காலங்கள்ல ஒரு 250 ஜனங்களை கர்த்தர் தருவார். அவ கேட்டது 1 கொடுத்தது 6, கேட்டது 1 கொடுத்தது 6. என் புருஷன் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும், என் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும், எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவேளை கண்ணீரோடு ஜெபிக்கிற தெய்வ ஜனமே, இன்றைக்கு உன் கண்ணீரை காண்கிற தெய்வம், இன்றைக்கு சீலோவாவின் ஜெப ஆலயத்தில் அன்னாளின் கண்ணீரை கண்ட தெய்வம், அன்னாளின் மனதுருக்கமான ஜெபத்தை கேட்ட தெய்வம், தூரத்தில் இருந்து நினைவுகளை அறிந்த தெய்வம். அவ கேட்ட 1 கொடுக்கல, அவ கேட்ட 1 கொடுக்கல, அவளுக்கு நீ கூட 5 கொடுத்தார். இன்றைக்கு உன்னுடைய விண்ணப்பங்களின்படியாக நீ கேட்டது போல உள்ள வாழ்க்கை அல்ல, நீ கேட்கிறது போல உள்ள குடும்பம் அல்ல. சர்வ வல்லமுள்ள தேவன் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற விதத்தில், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டீர்களோ கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் கேட்கறது மாதிரிலாம் தரமாட்டார். கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார், கேளாத ஐஸ்வர்யத்தை தருவார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் யாருங்க? அவரெல்லாம் அவர்தான். அல்லேலூயா. அன்னாளின் ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். ஜெபம் என்று சொன்னால் ஒரு சின்ன விஷயம். ஜெபங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம்? நானும் என் தேவனும், நானும் படைச்சவரும் படைப்பாளியும், படைத்தவரும் படைக்கப்பட்ட வஸ்தும் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? அங்கே இடையில யாருமே வரக்கூடாது. அல்லேலூயா. ஜெபத்துக்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாது. பைபிள் படி மனைவி புருஷன் கூட இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதனால தெய்வ சமூகம் வந்துட்டுன்னா யாரையுமே இருக்காங்க. எல்கானாவுமாய்ப்பட்டவங்க சத்தம் கூட அன்னாளுக்கு வரல. அல்லேலூயா. என்னை இப்போ படைச்சவரால் மட்டும்தான் என் பிரச்சனையை தீர்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வாழ்க்கையின் வேதனை அவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும். உன் மன பாரத்தை அவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும். அல்லேலூயா. நீ எழும்பு, இந்த நாட்களில் தீர்மானம் பண்ணு. அந்த காலத்தில் 2000 வருஷம் வரைக்கும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட 1980, 90 காலகட்டங்கள் எல்லாம் ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும்போது நல்ல தீர்மானத்துக்கு நடத்தினாங்க. இப்போ உள்ள ஊழியர்கள் அதை நடத்துறதே கிடையாது. அன்னைக்கு தீர்மானம் பண்ண வச்சாங்க. எழும்பு நீ சபையில், சபைக்கு வரும்போது தீர்மானத்தோடு வா. இன்றைக்கு என் பிரச்சனை தீர்க்காம நான் விடவே மாட்டேன். போகாது, கூட்டம் முடிஞ்சு நீ எழுப்பி போகாது. அல்லேலூயா. சீலோவாவின் ஜெப ஆலயத்தில் அன்னைக்கு அவ வேற ஒண்ணுமே செய்யல, பலியையும் பார்க்கல, சாப்பிடவும் இல்லை. உள்ள போனா என் வேதனை மாறும் வரைக்கும் நான் அழுவேன். ஆண்டவரே, என்னை படைச்சது நீங்க, எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்தது நீங்க. நான் போற நிந்தையின் பாதை உமக்கு தெரியும். என் வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறது உங்களால தான். நீங்க நினைச்சா அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். நீங்க நினைக்கிற வரைக்கும் நான் அழுவேன். நான் உன்னை நினைப்பேன்னு சொல்ற வரைக்கும் அழுவேன். மனதில் இருக்க பாரம் நீங்கி வரைக்கும் அழுவேன். ஆண்டவரே, என் கண்ணீர் நின்னாலும் விட மாட்டேன்னு அழுதா. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்திரியானோள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எழும்பணும் சபை, ஜனங்கள் எழும்பணும், குடும்பங்களில் சகோதரிமார் எழும்பணும். எப்படி எழும்பணும்னு சொன்னா,
படைச்சவர் மனசுல ஆறுதல் தரும் வரைக்கும், படைத்த தேவன் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க நான் இறங்கிட்டேன் சொல்லு வரைக்கும், நமக்காய் கத்தர் எழும்பு வரைக்கும் நாம் அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவை பற்றி ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வருது. எங்கள் அம்மா ரொம்ப வேதனையை சகிச்சவங்க, 10 பிள்ளைகள் பெற்றவங்க. எங்கள் அப்பா ஒரு பயங்கர குடிகார், பயங்கரமான மனுஷன். ஒரு யங் ஸ்டேஜில் ரொம்ப அழகு, கருப்பு தான், கருப்பில் ரொம்ப லட்சணம். யங் ஸ்டேஜ் அந்த காலம் 1924 அவருடைய டேட் ஆஃப் பர்த் இருந்திருக்கும். இப்போ ஏறக்குறைய 100 வயசு ஆகிற காலத்தில் உள்ளவங்க 89 வயசில் தான் இறந்தாங்க. அப்படி அவங்க அந்த காலத்துலேயே அவங்க ஃபோட்டோ ஒன்று பார்த்துருக்குறேன், வாலிப வயசில் நல்ல முடி. அப்போ அந்த பெல்ஸ் அப்போ பேண்ட் இப்போ உள்ள மாதிரி இந்த ஒரு மாதிரி லெக்கின்ஸ் மாதிரி பைலோ போடான இந்த மாதிரி பட்டையெல்லாம் கிடையாது. இப்படி குழல் மேலே ஏறிட்டு அப்போ குழல் நல்லா அப்படி போட்டு அவ்வளோ ஸ்டைல். எங்கள் அம்மா கலர் நல்லா லட்சணம், இல்லை இது கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா பயங்கர குடிகாரர் அப்படின்னு சொல்லி 10 பிள்ளைகள் எப்படி இருந்திருக்கும், பசி பட்டினி. இப்போ ஒன்று வளர்க்குறதுக்கே பெரிய கஷ்டப்படுறாங்க. எங்கள் சபைகளெல்லாம் பயல்வை தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. இந்த என்னது பேம்பஸ் சிம்பஸ் எல்லாம் கட்டி மாற்றி விடுறது பயல்வளை. அதில் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் ஆம்பளை நல்ல மாற்றம். எங்கள் அப்பாலாம் ஒரு பிள்ளை கூட பிஎல்டி இருக்க மாட்டார். எங்கள் அம்மா அப்படி கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்த்து. எல்லாம் 2 வயசுக்கு இடப்பட்ட காலம். கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் பிறக்கும்போது இப்போ நான் வயதில் இருக்கும்போது 1-1.5 வயசில் என்ன செய்யும் இருக்கும், என்ன 1-3 வயசில் அங்கே எங்கேயும் ஓடும். எல்லாரையும் கவனிக்கணுமே. 10ன்னா எப்படி இருந்திருக்கும். எனக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டியது ஒரு ஞாபகத்துக்கு வருது. எங்கள் அம்மா சம்பவம், அதை நாங்கள் மறுபடி கேட்பேன். இப்படி தான் ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் போயிருக்கார், ஒரு சன்னியாசி. தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? தண்ணி கொண்டு வாங்கன்னு. அந்த அம்மா தண்ணி கொண்டு போயிருக்காங்க. கொடுக்கும்போது கேட்டிருக்காரு, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கையான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? என்னம்மா ஏதோ ஒரு சோகம் இருக்கு? ஆமாயா, குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 6 வருஷம் ஆச்சியா குழந்தை. நீ ஒன்றும் கவலைப்படாயம்மா, நான் ரோமுக்கு போய் அதான் நான் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அவர் போயிட்டு ஒரு 7-8 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வரும்போது, அந்த கிராமத்தில் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போய் தண்ணி கொண்டு வாங்கம்மா. நான் வீட்டுக்குள்ளே கலப்பலான்னு சத்தம். ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் உள்ள பாய் பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. ஒரே சத்தமாக இருந்துட்டு கேட்டிருக்காரு, என்னம்மா எப்படின்னு சொல்லி. ஆமாயா, நீங்கள் வந்துட்டு போன பிற்பாடு நீங்கள் எருசலேமில் போய் மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு வந்தீங்கன்னு சொல்லி, அதுக்கு பிற்பாடு ஒரே பிரசவத்தில் 3, 4, 2ன்னு சொல்லி எண்ணிக்கைக்கு இல்லாத பிள்ளைகள் பிறந்திருக்கு. அப்படி இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்டிருக்காங்க. ஐயா, நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவர்த்தி அன்னைக்கு அவர் ரோமுக்கு போயிருக்காருன்னு இருக்காங்க. சரியா? இருக்கட்டும், இது சம்பவம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எங்கள் அப்பாலாம் பாருங்கள், அப்படி ஒரு பெரிய ஒரு 10 பிள்ளைகள் பற்ற ஒரு சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் குடும்பம். பசி பட்டினி வறுமை. அதை எனக்கு தெரியுங்க வறுமையை பற்றி. நான் வளர்ந்து வரும்போது கஞ்சி குடிச்சிக்கிட மாட்டேன். அதாவது பழைய காலத்தில் பழைய கஞ்சி தான் ரொம்ப நல்ல ஆகாரம். எனக்கு அந்த கஞ்சி குடிக்கிற பழக்கம் கிடையாது. அப்போ இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு 15 பைசா தோசை, 50 பைசா எங்கள் அம்மா தருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு கடை உண்டு, ஒரு 50 பைசா தருவாங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தைய அதை ஒரு ஹோட்டலில் கொண்டு கொடுப்பேன். எங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டலில் உள்ள மாஸ்டர் என்ன ஒரு ஹோட்டலில் நின்னாங்க. அதனால் இந்த 50 பைசா கொடுத்தா 3 தோசை வைப்பாங்க, மீதி இந்த பொடிஞ்ச தோசையெல்லாம் தருவாங்க. இதெல்லாம் வச்சு சாப்பிட எனக்கு பசி அடங்காது. 4 தோசையில் என்ன செய்யாது, பசி அடங்காது. சின்ன கல் தோசையில் 4 தருவாங்க. இது ஒரு 13 வயசு 14 வயசுக்குள்ளே நடந்த 13 வயசு 14 வயசுக்குள்ளே நடந்து பசி அடங்காது. அதனால் என்ன செய்வோன்னா, சாம்பார் நிறைய ஊற்ற சொல்லும். அன்னைக்கு குடிக்க ஆரம்பித்த சாம்பார் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சாம்பார் ஊற்றிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு இட்லிக்கு 3 இட்லி சாப்பிடக்கு ஒரு அண்டா சாம்பார் போயிடும். அதனால் என்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க சாம்பார் தொட்டு சாப்பிடணும்னு நான் ஊற்றி அன்னைக்கு பழகி போச்சு. இல்லை தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அப்படி ஒரு வறுமை நிறைந்த ஒரு குடும்பம். எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில் அழுகிறத தான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் அழுவாங்க. அவங்களுடைய கண்ணீர் சாதாரணப்பட்டதே கிடையாது. நம்ம இந்த ஊழியத்தில் இருக்கிற பெரிய சிஸ்டர், அவங்க வாழ்க்கையிலலாம் காலெல்லாம் புண்ணாகி அழுகுனை மாதிரி, அழுகுனை இல்லை, புண்ணாகி கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அழுது அப்படியே அந்த கண்ணீரை வச்சு தடவி விடுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணி சுகமாகாதவங்களே கிடையாதுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அந்த ஒரு கண்ணீர். ஆனால் ஆண்டவர் கிருபை அவங்க பெற்ற 10 பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்தார். எங்கள் அப்பாவை ரட்சித்தார். எங்கள் அப்பாவுடைய டெத்தெல்லாம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம பாஸ்டவங்க தான். நம்ம அப்பா இறந்த அன்னைக்கு நான் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம், பாஸ்டர் தான் அப்பாவை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இறக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை டெட் பாடியை வச்சு தான் பிரசங்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு பெரிய சாட்சி தெய்வீக சுகத்தின் அனுபவத்தில். எதுக்கு சொல்கிறேன்னா,
நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். எழும்பணும். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஜனங்களா மட்டும் எழும்பிறாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் அழுங்க. கண்ணீரை கர்த்தர் காண்கிற. நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே சிரிப்பெல்லாம் நம்ம கூட உள்ளதுங்க. ஆனால் வாழ்க்கையின் பிரச்சனைன்னு வரும்போது தீர்வுக்கு ஒரே ஒரு இடம் தான் உண்டு, தெய்வ சமூகம், தேவனுடைய இடம். அல்லேலூயா. யார்ட்டையும் போய் விளாயுங்க. ஒரே குறிப்பை தான் நம்ம இப்போ ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்கோம். ரொம்ப ஒன்றும் பிரசங்கம் பண்ண, இன்னும் ஒரு 6 குறிப்பு இருக்குது, ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்களை முடிச்சிடும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? வாழ்க்கையில் ஒரு கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டார்கள். கண்ணீரின் செவம். தெய்வ சமூகத்தில் அழுங்க. ஆத்துமா வேணுமா? ஆண்டோடைய சமூகத்தில் அழுங்க. தேன் இருக்கிற பூவை தேடி தேனி என்ன செய்யும்? கடல் கடந்து இல்லை, நதி கடந்து வரும், குளம் கடந்து வரும், மலை கடந்து வரும், தேன் இருக்கிற பூவை தேடி. அல்லேலூயா. நல்லா ஜெபிங்க. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிங்க. பிள்ளைகளை அப்படி பழக்கி விடுங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு தேவை இருக்கா? இந்த பையனுக்கு ஒரு தேவை இருக்கா? ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஜெபி மக்களை. அழு. ஆண்டவருடைய தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்தில் அழுகிற ஜனங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. நீ ஒரு மன வேதனையோடு தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் அழுதா போதும். வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் என்ன செய்தாரா? கேட்டார். அல்லேலூயா. இறங்கினார். அல்லேலூயா. 400 வருஷம் அடிமைத்தனம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை அந்த விதமான வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இருப்பீங்கன்னா ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாட்களில் உங்களை கண்ணீரை ஊற்றுங்க. கர்த்தர் உங்களை அடைப்பை திரைப்பார், உங்களை சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. சரி, ரொம்ப இருக்கு, நிறைய இருக்கு. இந்த ஒரு குறிப்பே சொல்லிட்டு போனால் நிறைய இருக்கு. அதனால எதுவும் நினைக்காங்க. இப்படி சில்லறையாக நம்ம என்னத்தையா சொல்லுவோம். சரி, முதல் குறிப்பு என்னது? எழும்பணும். எப்படி எழும்பணும்? எப்படி எழும்பணும்? ஆமாம், துஷ்டச்சிங்க இல்லை. முதல் குறிப்பு அன்னாளை போல எழும்பணும். அதெல்லாம் சும்மா நம்ம சொன்னது. முதல்ல எப்படி எழும்பணும்? அன்னாளை போல எழும்பணும். சரியா? 2 எப்படி எழும்பணும்? யாக்கோபு 1:8, 1 ராஜாக்கள் 18:21. சீக்கிரமாக போவோம். ரைட்டா? ஓகே. அப்பப்போ நம்ம பாஸ்டர்ஸ்களை நினைவு கூர்ந்துடணும். பெரியவங்க பின்னுக்கு இருக்கிறாங்க, நம்மளை மாய்ப்பட்ட சின்னவங்க கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். அல்லேலூயா. மொட்டைக்கும் சொட்டைக்கு என்ன வித்தியாசம்? ஆமாம், முடி மறுபடி வளர்ற மாதிரி மொட்டை அடித்தா அதுக்கு பேர் மொட்டை. படைச்சவரே முடியை எடுத்து விட்டுட்டா அதுக்கு பேர் சொட்டை. எனக்கு அந்த ஐயா அங்கே பின்னுக்கு 1-2 பேர் இருக்கிறாங்க, அண்ணா கையெல்லாம் வைத்துறாங்க, அவங்கெல்லாம் சொட்டை. படைச்சவரே முடியலை, தேனி வளராது. இனி என்ன செய்யாது? வளராது. ஒருத்தன் முடி வளர்ற எண்ணெயை விற்றுக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் வந்தானா, ஏல உனக்கே சொட்டை, முதல்ல ஓ மண்டையில் எண்ணெயை தேய்ச்சி வளரவை, அதுக்கு பிற்பாடு எனக்கு முடி என்ன செய், எண்ணெய் வெயின்னு சொன்னானோ. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஆமாம், அது மாதிரி இப்போ நம்ம வாசிப்போம். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். 1 ராஜாக்கள் 18:21 வாசித்தால், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குண்டி நடக்கிறது. அப்போ எழும்பணும். ஒரே எண்ணம் தான், ஒரே எண்ணம் தான். 2 நினைவெல்லாம் இருக்கக்கூடாது. நகையை கலத்தலாமா, போட்டுக்கலாமா? நாங்கள் திருவண்ணாமலையில் ஊழியம் செய்யும் போது ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு விசுவாசி, ஒரு புது ஆத்மா வந்தாங்க. எங்கள் சகோதரி வந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நக்கல் நளியும் கூடுதலாகும். எலியாவுக்கு பார்த்தீங்களா, நக்கல் நளியும் கூடுதல். அவனே காலையை வெட்டி வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நெருப்பு வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் சொன்னால் ஒருவேளை அவர் தூர தேசத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா உறங்கிட்டு இருப்பார். என்னொன்று சொன்னார் பார்த்தீங்களா, அலுவலாக இருப்பார். அது சரியாக விளக்குனா என்ன தெரியுமா, எங்கேயாவது ரெஸ்ட் ரூமில் இருப்பார். யாக்கும் சொன்னது. சத்தமாக கூப்பிடுங்க, சத்தமாக. உங்களுக்கு அது புரியாது, எனக்கு தான் அந்த வேதனை புரியும். நான் அந்த கஷ்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அது அலுவலாக இருக்காருன்னு சொல்லி. நான் ஒரு தடவை ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு வாரத்துக்கு 1000-1500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணு திருவண்ணாமலை ஊழியத்துக்காக. அப்போ திருச்சியில் கொண்டு காலையில் வண்டியை நிறுத்தும் 5 மணிக்கு. எங்கே? திருச்சியில். நான் மடப்பட்டில் இறங்குவேன், இல்லைன்னா விழுப்புரத்தில் இறங்குவேன். திருச்சியில் கொண்டு வண்டியை நிறுத்துவோம். நம்ம ராத்திரி ஏறினது அன்லோடிங்காக ரெஸ்ட் ரூம் அங்கே போவோம். அதுவே கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அப்போ ஒரு 2-3 பாத்ரூம் தான் அந்த இடத்துல இருக்கும். அப்போது ஆட்கள் கீவில் நிற்க, நம்ம இடம் பிடிச்சி உள்ளே போவோம். உள்ளே போய் உட்கார்ந்துருப்போம். அதுக்குள்ளே ஒரு உட்கார்ந்து நம்ம காரியம் ஆகுறதுக்கு முன்னால் வெளியே தட்டுவாங்க, பஸ் பரட்டு நீ அடித்து புரண்டு வரணும். அறையும் குறையுமானதில் வரது. உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் புரியாது. இந்த கிராமத்தில் ஓப்பன் யூனிவர்சிட்டியை பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் எங்கே போட்டு புரியும்?
இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் யூரோப்பியன் க்ளோசெட் இல்லாட்டாலே பலருக்கு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஒரு ப்ளஸ் அவுட் வரும், ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் அவுட், இப்படியே நின்னா போதும். இப்போ பேப்பர் செல்போனோடி போய் அழகாக உட்கார்ந்து இப்படி இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சில கஷ்டங்கள் உங்களுக்கெல்லாம் புரியாது, தெரியாது, தெரியக்கூடாது. அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் க்ளோசெட்டில் இப்படி ஒரு கம்பியெல்லாம் வச்சுருக்கான், உட்காந்து எழுந்திருக்கிறது. நிறைய பேர் உட்கார்ந்ததில் எழுந்திருக்க முடியாமல் தான் செத்து போயிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு பெரிய வேதனை இருக்குது. ரெஸ்ட் ரூமில் நிறைய பேர் இறந்ததுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் போனவனுக்கு வாசனை தாங்க முடியாமல் மூச்சு முட்டி செத்துருப்பான். அதனால தான் இப்போ போட்டிருக்க கதவெல்லாம் பிளாஸ்டிக் கதவாக போட்டிருக்கு. ஏன்னா டக்குன்னு தட்டி தூக்கிடலான்னு சொல்லி. பழைய கதவுகளை போட்டால், இரும்பு கதவுகளை போட்டால் தட்டி திறக்க முடியாது, அவன் செத்து போயிடும். சரி, ரைட். இப்போ என்ன 2 நினைவுகளால் பயல்களுக்கு கூட சிரிப்பாக இருக்கு. தாத்தா என்ன இது பண்ணுறாரு? சரியா? ரைட். 2 நினைவுகளால் குந்தி குந்தி என்ன செய்யக்கூடாது? 2 வழி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு அம்மா பெரிய மூக்குத்தி கல் வச்சு போட்டு வந்தாங்க. அப்போ எங்கள் சிஸ்டர்ஸ் கேட்டாங்க, எம்மா நாங்களே சளி வந்தால் மூக்கு பிடிக்க கஷ்டப்படுறோம், உனக்கு சளி வந்தால் இவ்வளோ பெரிய மூக்குத்தி வச்சுருக்கே, மூக்கு பிடிக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கேட்டாங்க. எதுக்கு சொன்னேன்னா, அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த நக்கல் நளியும் கொஞ்சம் கூடுதலாகும். பாருங்கள், அவர் எவ்வளோ பாரத்தோடு பிரசங்கம் பண்ணார், அவங்க எவ்வளோ பாரத்தோடு பிரசங்கம் பண்ணுறாங்க. அண்ணன் எவ்வளோ பாரத்தோடி, தம்பிக்கு அப்பா, அவங்க அண்ணன், நான் அண்ணன் தான் கூடுறேன், அவங்க எவ்வளோ பாரத்தோடு பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் பாருங்கள், எந்த கவலையும் இல்லை, எந்த பாரமும் இல்லை, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. புரியுதா அவங்களுக்கு? அதாவது நொந்து முட்டை போட்ட கோழி தானே கொக்கரை கோழி சொல்லும், சேவ கோழி அங்கே கொக்கரை கோழி சொல்லுது. தென்னாலிராமனை வெக்கப்படுத்தணும்னு சொல்லி 10 மந்திரிமார் சேர்ந்து ஒரு நாள் திட்டம் போட்டு ஆற்றுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாரும் செட் பண்ணிக்கிட்டான். என்னது? முட்டை வச்சுக்கிட்டான். தென்னாலிராமனும் பொய்யாச்சு. குளத்தில் இதில் ஆற்றுல குளிக்கைக்கு முங்குறாங்க. முங்க போகும்போது சொல்கிறாங்க தென்னாலிராமன்ட்ட, எல்லாரும் முங்கி என்ன செய்துட்டு வரணும்? முட்டை எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோ பேரும் செட் பண்ணி வச்சுருக்கான், முட்டையை கையில் வச்சுருக்கான். அவ்வளோ பேரும் வெளியே வந்தான். தென்னாலிராமன் முங்கி வரும்போது கொக்கரக்கோன்னா என்னன்னா, என் கோழி சேவ கோழின்ட்டான். சிலர் நினைக்கிறாங்க பிரசங்கம் தானா, இல்லை என்ன கருத்தில் தான் போகுது, எப்பந்தான் முடியும்? இது ஒரு வேதனையாக தான் இருக்கு. பின்னால் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க இது பிரசங்கம் தானா, உங்ககிட்ட 7 பாயிண்ட் இருக்கு, அதை பேசிட்டு போகலாமே, அதுக்கு இல்லாமல் இவ்வளவு போட்டு ஜனங்களை சிரிக்க வைக்கணுமா? ரைட், நம்ம கருத்துக்கு வரும். அல்லேலூயா. 2வது 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாது. மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு வரக்கூடாது, வச்சிட்டா காலை பின்னுக்கு வைக்கக்கூடாது. அல்லேலூயா. இது ரொம்ப மேன்மையான மார்க்கம். அதில் வந்து உள்ள கால் வைக்கக்கூடாது. கலப்பையில் கை வச்சுட்டு பின்னுக்கு என்ன செய்யக்கூடாது? நகையை கலத்தாத, கலத்துனா திருப்பி போடாத. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை துணி கட்டிட்டு வரணும்னு தீர்மானம் பண்ணா வெள்ளை துணி கட்டுவா. அல்லேலூயா. ஊரே 2 பட்டாலும் நீ போக, நீ அப்படி செய்யாத. அல்லேலூயா. நீ வாரதே ஒரு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்காக 2 நினைவுகள்ல பின்பற்றவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஒரே நினைவு தான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே நினைவு தான். என்னது? நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள முடிய ஆசையாய் உங்களை கூப்பிட்டு தட்டி கேட்கிறாங்க, டேய் எங்கடா போறா? பெந்தகோஸ்து கோயிலுக்கு போறேன். எதுக்கு போறா? பரலோகத்துக்கு போறதுக்கு போறேன். இங்க ஏன் வந்தீங்க? ஆடு கிடைக்கும் மாடு கிடைக்கும் வந்தீங்க. இப்போ ஏன் இதை சொல்றோம்? 2 நினைவுகளால் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. வந்துட்டோமா நிக்கணும். அல்லேலூயா. பண்டைய பெந்தகோஸ்து மார்க்கம் எல்லாம் கர்த்தருக்காக வாழ்கிற மார்க்கமா இருந்த. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் கூப்பிடும் போதே எப்படி கூப்பிட்டார்? ஒருவன் என்னை பின்பற்றி வருவினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து பின்பற்ற கடவன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்காக வந்த காலம், அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா சாப்பாடே கிடைக்காது. எனக்கெல்லாம் தெரியும், பசி ஊழியத்துக்கு போன காலங்களில் 3 இட்லி கிடைக்கும். எங்க 23 வயசுல 3 இட்லி சாப்பிட்டு எப்படிங்க வாழ்றது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. அப்போ 2 நினைவு இருக்கக்கூடாது. இப்போ இங்க நம்ம ஒரு பாயிண்ட ஜோடிச்சு கொண்டு போறோம். நல்லா கவனிச்சு, ஒரு ஜோடிச்சு கொண்டு போய் 2 நினைவு அப்படின்னா, நீ உபதேசத்தில் திருச்சி பேசிட்டு இருக்கிறேன், உபதேசம் திருச்சி பேசிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்று தான், பரலோகத்து போரை தான் நம்ம வந்தோம். அல்லேலூயா. நம்ம வேற எதுக்காக வரல. எங்க வந்து எதுக்காக வந்தோம்? எதுக்கு சபைக்கு வந்தோம்? அல்லேலூயா.
ஆர்சியில இருந்து சிஎஸ்ஐல இருந்து அந்நிய தெய்வங்களை வணங்குற இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். எங்க எதுக்காக வந்தோம்? பரலோகத்துக்கு போறதா. போகும்போது இந்த சரீரம் கூட நம்ம கூட வராது. அல்லேலூயா. வருமா? எல்லாரும் மரணம்ங்கிற ஒரு கீவுல தான் நிக்கிறாங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையில இருந்து எல்லாம் மரணங்கிற கீவுல தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்துல் கலாம் ஐயா மரித்து போனாங்க, பெரிய விஞ்ஞானி. நம்முடைய நல்ல பாரத பிரதமர் நம்முடைய வாஜ்பாய் ஐயா மரிச்சு போனாங்க. அவர் 5 வருஷம் பாரதிய ஜனதா ஆட்சி செய்தாலும் இந்தியாவில் நல்ல ஆட்சி செய்தவங்க. அல்லேலூயா. கள்ளத்தராசு நமக்கு வேண்டாம், நல்லவங்கன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, நம்ம இப்போ மன்மோகன் சிங் ஐயா இறந்து போனாங்க. அல்லேலூயா. யாரும் தப்பி போகணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் தப்பாது, எல்லாம் கீவில் தான் நிற்க. அல்லேலூயா. வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சரீரம் போயிடும் ஒரு நாள். அல்லேலூயா. வயசு தெரியாத அளவுக்கு டை எல்லாம் அடிச்சு இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் இப்போ 50 வயசு 60 வயசு பாட்டிமார் கூட கருப்பு முடியோடு இருக்கு. எங்கேருந்து இந்த மை வாங்குறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். மேலே செங்கத்தில் அப்படி டை அடித்த கேஸ் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி கலர் முடிய அப்படி முடியெல்லாம் கருப்பாக்கி அழகாக இருக்குது. சில பாட்டிமாரெலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுவும் இந்த கிராமத்தில் உள்ள பாட்டிமாரெலாம் எங்கேருந்து வண்டி மை வாங்குறாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் சிக்கலான விஷயமா தான் இருக்குது. 2 நினைவு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனேன். அல்லேலூயா. எங்கே போகிறீங்க? எதுக்கு பைபிள் எடுத்தீங்க? எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்க? எதுக்கு நகை கலத்துனீங்க? எதுக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்க? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இப்போ ஒரு வசனத்தை எடுத்து ஜோடிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தா. 4:18 தானே வாசிங்க. புலம்பல் 4:18. ஒருத்தங்க வாசிங்க. 1 பேதுரு 2:21 வாசிங்க. நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எப்ப 2 நினைவு 2 வழி வருதுன்னா, ஒரு அடிச்சுவடு வேட்டையாடப்படுகிறது. என்னது? ஒரு அடிச்சுவடு வேட்டையாடப்படுகிறது. இந்த மார்க்கத்தில் மறுபடி புரிஞ்சு கொள்ளுங்க. புரிந்த அளவுக்கு புரிந்துவிடுங்க. ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரங்க தெய்வ பிள்ளைகள் இந்த பகுதியில் புரிகிற அளவுக்கு புரிஞ்சுக்கிடுங்க. 2 நினைவு. சில இடத்துல நம்ம சிரிச்சு பேசிட்டு போவோம். சில கருத்துக்களை உங்களுக்கு கொஞ்சம் அழகா சொல்லிட்டு போக கர்த்தர் வைப்பார்னு நினைக்கிறேன். இங்க நல்லா கவனிச்சு 2 நினைவு. போலாமா போகக்கூடாதா, ஏறலாமா ஏறக்கூடாதா, நாளை கழிச்சா கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு ஒண்ணுதான், ஒரு வழிதான், நானே வழிங்கிற ஒரு வழிதான். அந்த வழியின் அனுபவத்தை இங்க சொல்றாரு. புலம்பெல்லாம் அவர் சொல்லும் போது சொல்றாரு, எங்களுடைய அடிச்சுவடுகள் வேட்டையாடப்படுகிறது. எங்களுடைய பிதாக்கள் பூர்வ எல்லக்குரிய அடிச்சுவடுகள் வேட்டையாடப்படுகிறது. இந்த அடிச்சுவடுங்கிறது என்னது? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க சத்துரு செய்யற ஒரு வேலை, ஊழியத்தில் செய்யற வேலை என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ பெந்தகோஸ்து அனுபவத்துக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய வேதனையான விஷயம், ஒரு அடிச்சுவடை வேட்டையாடிடுறோம். எதை வேட்டையாடினாங்க? இப்போ நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணே. இப்போ ஒரு ராத்திரி ஒரு காலையில் பார்த்தா ஒரு மணலான இடத்துல நடந்து போன பாதை இருக்கு. நெப்போலியனுக்கு பூனையை பார்த்தா பயமா. பூனையை பார்த்தா ஏன் அப்படின்னா, பூனை இருக்கிற இடத்துல மனுஷங்க இருக்கிறாங்கன்னு அவர் என்ன செய்வாராம்? யோசித்துருவானா? நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? அப்படி சிலருக்கு சில பயம் இருக்கு. இந்த காரை கொண்டு விட்ட உடனே, தென்னை மரத்துக்கு கீழே விட்ட உடனே எங்கள் பாஸ்டருக்கு ஒரு பயம். ஏன்? தேங்காய் விழுமா, தேங்காய் மட்டை விழுமா? அவர் பயந்தது போல காலையில் ஒரு தேங்காய் விழுந்து உருண்டுருக்கு. வண்டி எடுத்து பின்னுக்கு விட்டாங்க. பார்த்தீங்களா? சிலருக்கு பாலத்தை கண்டா பயம், சிலருக்கு தண்ணியை கண்டா பயம். எனக்கு தண்ணியை கண்டா கண்டோம். மழையை கண்டா போதும் உடனே டவல் எடுத்து கட்டிக்கிடும், இல்லைன்னா கையையாவது வச்சுக்கிடுவேன். அவருக்கு தண்ணியை கண்டா, தண்ணியில் வாழுகிற 3, 1 மீன் 2 தவளை 3 அவங்க. அல்லேலூயா. எனக்கு தண்ணியை கண்டா கண்டோம். தண்ணி கொண்டு வர்றதுக்காகவே கார் கொண்டு வந்திருக்கிறோம். 3-4 நாளைக்கு சேர்த்து தண்ணி நேற்றே வந்துட்டோம். தண்ணி கொண்டு வந்திருக்கோம், பேரலாக கொண்டு வந்துருக்கோம். வேறு வழி கிடையாது. மாற்று தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்படி இருந்தே தொண்டை இப்போமே லேசாக இருக்கு. இப்போ அடிச்சுவடுகளை என்ன செய்வானா? இப்போ புலம்பல் 4:18 மறுபடி வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 ஒருத்தங்க எடுத்துக்கணும், வாசியா. நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்க வீதி? அதான் பரலோகத்துக்குரிய வீதியில நடக்க முடியாதபடிக்கு எதை வேட்டையாடுதான்? அடிச்சுவடுகளை வேட்டையாடுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி மாதிரி வைத்து போனார். அப்ப கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் இப்ப என்ன செய்யப்பட்டது? வேட்டையாடப்பட்டது. சாத்தான் இப்ப ஒண்ணுமே செய்யல.
பெந்தகோஸ்த மார்க்கத்தை, கிறிஸ்தவ மார்க்கத்தை, இந்த ஆவிக்குரிய சபையின் அனுபவத்தை மாற்றுகிறதுக்கு உங்க பாட்டு சொன்ன மாதிரி சொல்லி இந்த தலைப்பை அடிச்சுவடுகள் நீ டெவலப் பண்ணிடுங்க. உங்க வாசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு பெந்தகோஸ்த மார்க்கத்தில் பிரசங்கியார் பட்டியலில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற யாருன்னு கேட்டால் உங்க பாஸ்டர் தான். அல்லேலூயா. இந்த வயசில் இவ்வளவு நல்லா பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இது உங்கள் பாஸ்டர் 2 தடவை வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவரில் வந்து இப்போ போன வருஷமும் நம்ம கன்வென்ஷன் அவங்க தான் பேசினாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அழகாக சொல்லிட்டு எங்களுக்கு, அதாவது கீழே உட்கார்ந்துருக்க எங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த தலைப்பை நீங்கள் டெவலப் பண்ணிவிடுங்க அப்படிம்பாங்க. இந்த பிரசங்க குறிப்பை நீங்கள் டெவலப் பண்ணிவிடுங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு நம்மளும் கொடுக்கணுமே. கொஞ்சம் கூட கொடுக்கலாம் நல்லா இருக்கா இல்லை? என்ன எல்லாமே வாங்குற விதத்தில் இருக்காது. என்ன எல்லாம் 10 பேரும் டக் அவுட் ஆகக்கூடாது. இல்லை ஒருத்தனாவது டபுள் டிஜிட்டில் வரணும். அதனால் நீங்கள் அடிச்சு விடுகளை அவர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இப்போமே எத்தனை பிரசங்க டெவலப் பண்ணாங்கன்னு தெரியாது. டெவலப் பண்ணிட்டு அல்லேலூயா. அடிச்சுவடுகள் எது? 2 நினைவுகளால் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு? அடிச்சுவடுகள். வேட்டையாடப்படுகிற நமக்கு முன்பாக ஒருவர் அடிச்சுவடு வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே இன்றைக்கு இருக்க பெந்தகோஸ்து மார்க்க, இன்றைக்கு இருக்க லக்ஸூரியஸான ஊழியக்காரங்கள்லாம் 2 நினைவுகளில் ஜனங்களை கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. எப்படியும் வாழலாம், எப்படியும் பிரசங்கிக்கலாம், எப்படியும் ஒன்று கிடையாது. ஒரே வழிதான், ஏசுப்போங்கிற ஒரே வழிதான். அல்லேலூயா. அந்த வழிதான் நமக்கு வழி, வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. மாற்று மார்க்கமே கிடையாது. அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியிலே மனுஷ ஜாதிக்குள்ளே ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. நானே ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படுத்த வந்தேன், என்ன அல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் வரான். அடிச்சுவடு. அவரோடு பாடுபட்டோமானால் அவரோடு ஆளுகை செய்ய முடியும். எவ்வளவு ஜபா பிரதர் இது செய்தால் எந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா அவருக்கு ஒரு சிலுவை உண்டு. அல்லேலூயா. அந்த சிலுவை அவர் சந்தோஷமா சுமக்கிறதுக்கு கிருபை வாங்கிடுறாங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரி எடுத்துக்கிடும், ஒரு 20 வயசு கல்யாணம் ஆகாத சகோதரி கிட்ட நல்லா கவனிச்சிடு. ஒரு சகோதரிகிட்ட ஒரு 4 கிலோ வெயிட்டில் ஒரு பொருளை, 2 கிலோ வெயிட்டில் ஒரு பொருளை வயிற்றில் கெட்டி ஒரு 6 மாதம் இப்படி சுமனிச்சோன்னா சுமப்பாங்களா? சந்தோஷம் இருக்குமா? அதே சகோதரி திடீர்னு கர்ப்பமாகி ரொம்ப கஷ்டமா வயிறை தள்ளிட்டு அப்பா அம்மானு சுமக்கிறாங்க. சந்தோஷமா சுமப்பாங்களா? வேதனையோடு சுமப்பாங்களா? சந்தோஷமா சுமப்பாங்களா? வேதனையோடு சுமப்பாங்களா? இதாங்க எனக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்து போகிற பாதைகள் எல்லாம் சந்தோஷமா லக்ஸூரியஸா அனுபவிச்சு போகிறோம். அல்லேலூயா. பாவக்காவே ருசியா நல்ல முறைக்கு ஆரோக்கியமானதுன்னு சாப்பிட்டா அது ரொம்ப டேஸ்டபுளாக இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கைங்கிறது பார்க்கிற விதத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. டேஸ்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. என்ஜாய் பண்ணுற விதத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல நடந்து வேலை செய்யணும்னா சிலருக்கு கஷ்டமாக இருக்கு. நாளைக்கு நம்ம எல்லாரும் வேலைக்கிழமை கூட்டம் முடிச்சு கொடைக்கானலுக்கு போகலான்னு சொல்லி கொடைக்கானலில் கொண்டு விட்டா எல்லாரும் எப்படி நடப்பாங்கன்னு பாருங்க. அப்பா அப்படி 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 நடப்பாங்க. அல்லேலூயா. இங்கே நடக்கணும்னா காலு வலிக்குதுங்க, பிள்ளையே தூக்குறீங்களாங்க, அங்கெல்லாம் அப்படி தூக்கி எடுத்து புறக்கி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. மனதிலே உண்டாகிற மாற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட், ஓகே. நம்ம கருத்து அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 2வது ஒரு நினைவு தான் இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ மட்டும்தான் நமக்கு முன்னால் வச்சு ஓடணும். அல்லேலூயா. ஓடிட்டு இருக்கிற பிரசங்கிக்கு நான் கீழே விழுந்தாலும் நீங்கள் நிற்கக்கூடாது, பேரணும். அல்லேலூயா. நம்ம போகிற வழியில் நிறைய வண்டிகள் எல்லாம் கீழே இடித்து எடுத்துருக்கோம், நம்ம வண்டி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரே நினைவில் தான் வாழணும். இந்த வாழ வந்த பிற்பாடு இன்னொருத்தவங்களை பார்த்து, அவங்கள பார்த்து, அவங்க ஒழித்த பார்த்து, அந்த உபதேசத்தை பார்த்து, நோ நமக்கு ஒன்று தான், ஆண்டோடைய அடிச்சுவடுகள். அல்லேலூயா. ரைட். 3 இப்போ தான் வந்திருக்கு 2வது குறிப்பு. என்ன எத்தனை குறிப்பு இருக்கும் நம்ம குறிப்பில்? 5 குறிப்பு இருக்குது. அப்போ எப்போ முடிக்கலாம் கூட்டத்தை? நீங்கள் தான் சொல்லணும். எப்போ முடிக்கலாம்? 5 மணிக்கு முடிக்கலாம்யா சென்னை. சரியா? நீங்கள்லாம் எப்படின்னு தெரியல. மணி 5 நிமிஷம் தான் இருக்குது. என்ன செய்யலாம் பாஸ்டர்? பேசலாமா? முடிச்சிருவோமா? மக்கள் முடிச்சிடலாங்கிறார் உங்கள் பாஸ்டர். கொடுத்த நேரத்தெல்லாம் கதையும் சொல்லி அதையும் சொல்லி இதையும் சொல்லிட்டு அப்புறம் பிரசங்கம் பண்ணலான்னா சரியா? சும்மா அப்படி சிம்பிளாக முடிச்சிடும். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒரு தலைப்பு பேசினா நல்லா இருக்கும். குறிப்பு மட்டும் எழுதிடுங்க எழுதுகிறவங்க. 3வது குறிப்புக்கு சரியா?
1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும் எழுதிடுங்க. எப்படி எழும்ப வேண்டும் அப்படி கேட்க 3வது குறிப்புக்கு 1 சாமுவேல் 17 1லிருந்து 11 எழுதிடுங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி. போதும் சரியா? 1 சாமுவேல் 19:5. 1 சாமுவேல் 19:5 சீக்கிரம் வாசித்துருங்க. கடகடானி குறிப்பை தந்துட்டு சீக்கிரமா முடிச்சு பைபிளை மூடிடுவோம். என்ன உங்க நம்பிக்கைக்கு எதுவா ஒரு பக்கம் பைபிளை மூடிடும், டைரி மட்டும் இருக்கட்டு. அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். வாசிங்க. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு கோலியாத்து 40 நாள் வந்து நின்றுட்டு பெரிய கூக்குரல் விடுறான். உங்க பாஸ்லாம் நல்லா பேசின பிரசங்கம் இது. அப்போ தாவீது இப்போ யுத்தத்துக்கு போனா எப்படி போனானா? தாவீது எப்படி யுத்தத்துக்கு போனானா? தன் பிராணனை கையில் பிடிச்சிட்டு நின்று யுத்தம் பண்ண. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் இப்படி பெந்தகோஸ்த மார்க்கத்தில் தெய்வ சபையில் ஜனங்களெல்லாம் பார்க்க முடியாது. வியாதி வந்துட்டா போதும் அந்தால எடுத்து பிறண்டு ஓடிறாங்க. எங்கள் ஊர்லலாம் இப்போ நம்ம பாட்டு பாடம், சிங்க கேபியோ சூளை நேரிப்போ அவர் நம்மை காத்து கொள்வா, ஜலதோஷமோ தலைவலியோ மாத்திரை சாப்பிட்டு சுகம் பெறுவே, சிங்க கேபியோ சூளை நெருப்போ நெஞ்சி வலி வந்தா திருவண்ணாமலை ஆஸ்பத்திரிக்கு போவேன், சிங்க கேபியோ சூளை நெருப்போ வயிறு வலி வந்தா தர்மபுரி போவேன். நெல்லா துணிஞ்சி நெல்லுங்களா. அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தா செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையில துணிஞ்சு நின்னாங்களாம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். எப்படி நின்னாங்களா? இயேசு சுகமாக்குறார் நீ பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் இருக்கு, மருந்து இல்லாம சுகமாக்குவார் நீ பேசுறதுக்கு ஆள் இல்லை. இயேசு மருந்து வச்சு சுகமாக்குவாரா, மருந்து இல்லாம சுகமாக்குவாரா? சிலர் சொல்ல ரெண்டும் சுகமாக்குவார். மருந்து வச்சு சுகமாக்குறதுக்கு எதுக்கு ஏசப்பா தேவை? யாமாவா இல்லையா? ஏசு விடுதலை ஆக்குறார், சுகமாக்குறார். ஏசு மருந்து வச்சா சுகமாக்குனாரு. ஏசப்பா மருந்து வச்சா சுகமாக்குனாரு. நம்ம ஆட்கள்லாம் இப்போ கத்துருக்கு சோத்துறோம். 2 வாரத்துக்கு முன்னால வயிறு வலியா இருந்தது, பாட்டுட்டு ஜோம் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கச்சாயெல்லாம் போட்டு குடிச்சது சோபால. அவனுடைய கிருபையினால வாழப்பாடி ஆஸ்பத்திரி போனேன். பயந்து போனேன். ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னாங்க சின்ன கட்டி தான் இருக்கு. ஆண்டவர் கிருபையோ சின்ன கட்டியா மாற்றினாரு. சோத்ரம். சிலர் கட்டி இருக்கவங்க நினைக்கிறாங்க என்ன தெரிஞ்சுதான் சொன்னாரா கட்டி இருக்குன்னு. என்னங்க மார்க்கம்? துணிஞ்சு நில்லுங்க. அல்லேலூயா. மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு உங்களை என்னை நம்பி தானே ஆண்டவர் விசுவாசத்தை தந்தார். அல்லேலூயா. உன்னை என்னை நம்பி தானே விசுவாசத்தை தோக்குனார். அல்லேலூயா. விசுவாசத்தை தோக்குறவரும் உன்னை என்னை நம்பி தான் விசுவாசத்தை தோக்குனாரு. முன்னுக்கு பெரிய சேனையை கொண்டு விட்டாலும் என் மகன் நிற்பான், என் மகன் நிற்பான். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரும் நம்பிதான் நம்மை அழைச்சாரு. ஊருக்கு வந்து வம்சத்துக்கு 2 நாம அங்க தலைவலி வர்றதுக்குள்ள ஓடிரும், வயிறு வலி வர்றதுக்குள்ள ஓடிரும். நான் ஓட்டம் ஓடுறாங்க எங்க ஊர்லலாம். எடுத்து சாடி எங்க பேர் இருக்கோ இல்லையா ஆஸ்பத்திரியில் பேர் இருக்கு. சிலர்லாம் சேர்ந்தாங்கன்னாலே பேசுது. முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் 320 சுகர், உங்களுக்கு 480. ஓ பரவாயில்ல இப்படி இருக்கிறீங்க. ஆமாம் ஃபுல்லாக சுகரு ப்ரெஷரு இதைத்தான் பேசுகிற. ப்ரெஷர் அது ஒரு 520 இருக்குது. காத்தடை வண்டிக்கு சுகர் இருக்குது. ராசிபுரத்தில் போய் சுகர் ஆலையில் போய் இறக்கிட்டு வாங்கலாம். அல்லேலூயா. இங்கே திடீர்னு என்னன்னே தெரிலங்க. நல்லா தான் இருக்கேன், ஒரு மாதிரி டயர்டாயிடுறேன். இப்போ நான் மனசில் நினச்சாச்சு 2017 அடக்கம் பண்ண வேண்டிய கேஸு இப்போ 8 வருஷமாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் போயிட்டுருக்கு கிரேஸ் பீரியடில். இதில் போய் இனி யோசிக்க என்ன இருக்குது? மண்ணாரங்கம் மேலே மண்ணள்ளி போட்டு மாதிரி தின்னுட்டு ஜாலியாக இருக்குது. அல்லேலூயா. என்னைக்குனாலும் ஆண்டவரை பார்க்க வேண்டியதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கேட்டு பரலோகனி ஒரு இடம் இருக்கா? இருக்கா இல்லையா? நல்ல இடமா கெட்ட இடமா? நல்ல இடமா கெட்ட இடமா? யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? பரலோகத்துக்கு எப்படி போகலாம்?
பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஏம்மா இவங்க 20 வருஷம் விசுவாசி, இவங்கள தான் வச்சு இன்னைக்கு காய் நகர்த்திட்டு போனோம். இவங்க தான் வந்து சும்மா இருந்த சங்க ஊதுனைமாய் வந்து பாஸ்ட்டு வந்து சொன்னாங்க, நான் பிரசங்கத்துக்கு இருக்கிறேன் பாஸ்ட்டு, நீங்கள் பேசின வெளிச்சம் எல்லாம் எனக்கு தாண்டி சொன்னாங்க. இப்போ இவங்களை பிடிச்சி ஒரு இழுத்துட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். நான் உயிரோடி அதில் இருக்கேன். ஒரு மூத்தவன் அவரை பார்த்து பேசிட்டு போனாங்க, ஏன்னா உடஞ்சி போச்சு. இப்போ கேட்போம் விடாது. பரலோகம்னு ஒரு இடம் இருக்காமா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வாயப்பட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட தான். பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா? நீ பரலோகம் இருக்கா? நல்ல இடமா கெட்ட இடமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரைட், இப்போ பார்த்துடுங்க. ரைட்டா? பரலோகம் பிடிச்சிருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி போகலாம்? என்னம்மா? இடுக்கமான வாசல். இவங்க வர்றதுக்கு ஒரு வாசல் சின்னதாக தெரிச்சிட்டு, மற்றவங்க எல்லாம் நல்ல வாசலில் வர்றது, இவங்களை பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாசல். ஒரு சபையில் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்களாம். எப்பவும் சொல்லுவாங்க, நான் கந்தை, தூசி, புழு, பூச்சி, குப்பைன்னு சொல்லி. அந்த சபையில் பசங்கள்லாம் இதை கவனிச்சிட்டு ஒரு நாள் சாட்சி கூட்டம் முடிஞ்சு போகும்போது கந்தை, தூசி, புழு, பூச்சி அப்படின்னாங்களாம். அவங்க நேராக வந்து பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், பிரதர் பசங்க எல்லாம் என்ன கந்தை, தூசி, பூச்சி, புழு, குப்பைன்னு கூப்பிடுறாங்க. நீ பிரதர் சொன்னாரா, நீங்க தானே சாட்சியில் சொல்லியா நான் கந்தை, தூசி, பூச்சின்னு சொன்னீங்க, அதைத்தான் அவன் கூப்பிட்டான். சிலர்லாம் நினைக்கிறாங்க பிரசங்கம் ஒரு பக்கம் ஒரு விதமா இருக்கு, இந்த பக்கம் இப்படி இருக்குது. இது எந்த கணக்குல சேர்க்குது? ஒரு கணக்குலையும் சேர்க்காத, கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. சரி, இப்போ எப்படி போகலாம்? எப்படி போகலாம்? எப்படி நான் போகலாம்? எப்படி போகலாம்? பரிசுத்த பவுல் எப்படி போனாரு? யோவான் அப்போஸ்தலன் எப்படி போனாங்க? பேதுரு எப்படி போனாங்க? சொல்லுங்க. கப்பல் ஏறி போனாங்களா? செத்து தான் போனாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ நீங்க கை வைத்தணும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒரு கிஃப்ட் உண்டு. ஒரு ஆளை உயிரோடு எழுப்பக்கூடிய கிஃப்ட் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு ஆளை போட்டு தள்ளக்கூடிய கிஃப்ட் எனக்கு இருக்கு. சரியா? சிலர்லாம் யோசிக்கிறாங்க, தகப்பனே, தந்தையே, இவரெல்லாம் ஊழியக்காரர் தானா? எப்படி உங்களை யோசிக்கிறதுக்கு, எந்த இடத்துல வைக்கிறது? எங்கள் சபையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒருத்தங்க ரொம்ப வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி பாடினேன், ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டுன்னு பாடினோம். அந்த வாரத்தில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. 2 வாரம் கழித்து எங்கள் சபையில் இந்த சின்ன இவங்க பெரியம்மா ஒருத்தங்க வியாதிப்பட்டு இருந்தாங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு பாட்டு வந்துச்சு, பீழ உண்டு அப்படின்னு பாடலாமான்னு. ஆண்டோடைய கிருபையினால் 2 நாளையில் அவங்களும் செத்து போயிட்டாங்க. திருவண்ணாமலையில் ஊழியம் செய்யும்போது போகாமல் வதச்சிட்டு கிடக்கிற வீடுகளில், இந்து வீட்டில் கூட நம்மளை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, போயிடும். இப்படி எனக்கு வந்து அனுப்பி வைக்கிற கிருபை நல்ல கிருபை. இப்போ நீங்கள் கை வைத்தணும். இந்த சபையிலேருந்து ஒரு 30 பேர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். உடனே அவசரப்பட்டலாம் இல்லை, மே மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். கை வைத்துறீங்களா? அம்மா அனுப்பிடுவோமா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு இப்போ அங்கே ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு எத்தனை வயசாச்சு? வயசு எத்தனை ஆச்சு? 60 வயசில் கவர்மெண்ட்டே ரிட்டையர்டு கொடுத்துட்டு இனி உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு குறவு. ஜோம் பண்ணிக்கிட்டு இருங்க. இப்போ அனுப்பிடலான்னு தான் நினைக்கிறேன் உங்களை. எப்படியாது கை வைத்துங்களாம் பார்ப்போம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஒரு 15 பேர் வயசானவங்களை 60 வயசுக்கு மேலே போடுவோம். 10 சகோதரிமாரும் 5 ஆம்பளைகளும் போடுவோம். மீதி 15 நம்ம நார்மலாக ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளதில் போடுவோம். ஒரு 30 டிக்கெட்டு போடுவோம். இப்போ மேலே செங்கப்பாடியில் பரலோகத்துக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் கை வைத்துங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன். அந்த அம்மா பாவம் கஷ்டத்தை பார்த்து, இந்த வையா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியல. அவங்க பார்த்தாங்க, நீயா என்னை அனுப்புறதை விட நானா கையை வைத்துட்டேன். புரியுதா அவங்களுக்கு? இவ்வளவுதான் நம்ம நிலவரம். புரியுதா அவங்களுக்கு நான் பேசினது? இப்போ நான் உங்களை நரகத்துக்கு போவீங்கன்னியா சொன்னேன்? பரலோகத்துக்கு தானே போக போகிறோம். என்ன இப்போ நாங்கள் முடிஞ்சால் நான் கார் இருக்குது, திருவண்ணாமலை ரூட்டில் போக போகிறோம். காரில் ஏற வேண்டியதான். நான் காரில் ஏறாமலே நின்றுக்கிட்டு இருக்கேன். தம்பி சொல்கிறாங்க, யாருங்கண்ணே? சிஸ்டர் சொல்லாங்க, யாருங்க பிரதர்? தம்பி சொல்கிறாங்க, யாருங்க பாஸ்டர்? நான் ஏற மாட்டேன்னு அர்த்தம் என்ன? மேலே செங்கப்பாடியில் இருக்கணும்னு அர்த்தம். அப்படிதானா? நிறைய பேருக்கு டிக்கெட் போட்டு பரலோகத்துக்குரிய வண்டி வந்துச்சு. சிலர் யாரி போல் இனி வண்டி வருமானு எனக்கு தெரியாது.
இது சரியா தப்பா? வண்டி வரும்போது ஏறி போயிரும். அல்லேலூயா. மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். எப்படி சபையில் எழும்பணும்னா துணிஞ்சு நிக்கணும், சத்தியத்துக்காக நிக்கணும். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் இருக்கிறாங்க துணிஞ்சு நின்னாங்க. எஸ்தர் கூட உள்ள போகும்போது சொல்ல செத்தாலும் சாகுறேன்னு தான் உள்ள போனாங்க. அல்லேலூயா. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாமத்தினும் தன் ஜீவனை இழக்கிறவன். மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு பயந்துட்டு கூடாது. அதான் முதல்ல எடுத்து துஷ்ட சிங்கம் போல. அல்லேலூயா. சரி, 4 சமயம் ஆயிட்டு, சீக்கிரமா போவோம், எப்படியாவது முடிச்சிருவோம். எண்ணாகும் 25 1-8 வரைக்கும் எழுதிடுங்க. சரியா? எண்ணாகும் 25 1-8 வாசிக்காண்டாம். வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. எண்ணாகும் 25 1-8. போதும். பாவம் செய்தாங்க. பிணக்காசு போனா ஈட்டி எடுத்து 2 பேரையும் குத்தி போட்டான். இதான் ஈட்டின்னு வச்சிடுங்களா? சரியா? எடுத்தான். 2 பேரும் என்ன செய்தான்? நான் சொல்லுவேன், வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன். நீயும் காதலிக்காத, எவனையும் காதலிக்க என்ன செய்யாத, விடவும் செய்யாத. சொந்த அப்பனே உடம்புல வந்து தடவும் தொட்டா உணர்ச்சி வருவுன்னா ஒரு ஊக்க கையில் வச்சு ஒரு குத்து அப்பனுக்கு. அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஊக்க எடுத்து ஒரு இருக்கு. வண்டியில் போகும்போது ஒரு மாதிரி எவனாவது உரசுனானா என்ன மாய்ப்பட்டவன் அந்த ஆளை வச்சு ஒரு குத்து. பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதா என்ன செய்யணுமா? ஈட்டிய எடுக்கிற ஈட்டிய முன்னால வந்தா முன்னால போடு, பின்னால வந்தா பின்னால இருக்கிற. அல்லேலூயா. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? எழும்பணும். தானா எழும்பணும். பாவத்துக்கு எதிராக எழும்பணும். எப்படி எழும்பணும்? பாவத்துக்கு எதிராக என்ன செய்யணும்? எழும்பணும். சும்மாலாம் எழும்பக்கூடாது. அல்லேலூயா. கும்முன்னு அப்படி எழும்பணும். எந்த ஊழியக்காரன் கூட சும்மா ஒரு மாதிரி பல்லு இழிச்செல்லாம் பேச, பாஸ்டர் பிரைஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார், அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறேங்க, ஒரு மாதிரிலாம் இழிச்சு பிழிச்செல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி எழும்பணும். பிணக்காஸ் மாதிரி எழும்பணும். அல்லேலூயா. அப்படி தூக்கி போட்டா ஈட்டி பாரு. யாராக இருந்தாலும் சரி, அப்பனா பிள்ளைய சொந்த அப்பனாக இருந்தாலும் சொன்னோம், ஊக்கு பார்க்கணும். லேசாக உணர்ச்சி விட்டுற மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்ட அப்பன் நடந்தானோ அந்த எம்மா கொண்டாமோ ஒரு ஊக்கு, நல்ல ஊக்கம் வாங்கி வச்சு மழுங்காம வச்சு குறுக்குன்னு ஒரு குத்து. என்னன்னு அப்பன் கேட்டா சொல்லு, இல்லைப்பா நீ தடவுறது ஒரு மாதிரியா இருக்கு, அதனால போட்டேன் ஊக்குன்னு சொல்லு. அல்லேலூயா. அதே மாதிரி அம்மா காரியாக இருந்தாலும் சரி, அப்பனே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உணர்ச்சி விட்டுற மாதிரி நடந்தா அவன் கையை எங்கள் ஊர் பாசையில் சொன்னால் அருவாமனையில் வச்சா இருக்கணும். சரியா தப்பா? அவன் எவ்வளோ மோசக்காரனாக இருந்தால் ஒரு அப்பன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட உணர்ச்சி உண்டாகிற மாதிரி நடப்பான். அவனும் என்ன செய்யணும்? இது சரியா தப்பா? ஆமாம். அப்போ எழும்பணும். எப்படி எழும்பணும்? பிணக்காசாக எழும்பணும். 4 5 வாசிங்க. ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும். ரூத் 1 14-16 வாசிங்க. வந்துட்டோமா சீக்கிரமா? போதும். ரூத்து நகோமியை பின்பற்ற ரூத் ஓர்பாள் நல்லா பிடிச்சி முத்தம் போட்டுட்டு ஓடிட்டான். பிடிச்சா நல்லா முத்தம் அங்கே எங்கேயுமா முத்தம் போட்டு ஓடிட்டான். ரூத்து, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் எங்கே தங்குவீரோ நான் அங்கே தங்குவேன். அல்லேலூயா. ஆமாம், வைராக்கியமா உறுதியா ஆண்டவரை பின்பற்றணும். அல்லேலூயா. அதை என்ன ஒரு விதத்தில் சொன்னால் இங்கே எப்படின்னு தெரியாது, எங்கள் ஊர்லலாம் இருக்கிறாங்க ஒரு ஊழியக்காரங்க, அந்த ஜாதிகளை கூட சாகலைங்க. நல்லா ஜனங்களை வைப்பான், காசை பிரிப்பான், ஊழியத்தை செய்வான். ஆனால் அவன் பிள்ளைக்கெல்லாம் வேறு இடத்துல வேறு இதில் ட்ரேட் மார்க்கே என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றி பொண்ணு எடுக்க மாட்டாங்க, பையனை எடுக்க மாட்டாங்க. ஏங்க ரூத் எப்படிங்க? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன். மரணமே இல்லாமல் வேற ஒன்று என்ன செய்யாது, பிரிக்காது. ஆட்டுக்கு தோலை உரிச்சாலும் ஆடு வால் காட்டிக்கிட்டு கிடக்கும். நான் செம்மறி ஆடு, வெள்ளாட்டிலே கருப்பு சிவப்பு வெள்ளன்னு காட்டிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சில ஆட்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது. ஒரு உறிஞ்சு விடணும். நம்மளாம் வாழை உறிஞ்சு அந்தால வெட்டி தூத்தும். புரியுதா உங்களுக்கு? ரூத்தை போல எழும்பணும். எப்படி எழும்பணும்? ரூத்தை போல எழும்பணும். சரியா? நம்ம அடுத்து இனி பிரசங்கம் இருக்கனால அதுகளில் விளக்கிடும். 6 யோசுவாவுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யோசுவாவுடைய புஸ்தகம் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30-33. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30-33. 14ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. வாசிங்க. எண்ணாகம் 13 30-33 சீக்கிரம். போதும்.
துர்ச்செய்தி 12 பேர் போனாங்க. 2 பேர் நல்ல செய்தி பரப்புனாங்க, 30 பேர் துர்ச்செய்தி பரப்புனாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் வாழ முடியாது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேங்க, நல்ல பரிசுத்தமாக வாழ முடியும். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக வாழ முடியும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவத்தில் நம்ம கேட்குற எல்லா வசனத்தின்படி நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. எதுவும் துர்ச்செய்தியாக நினைக்க இப்படியெல்லாம் வாழ முடியுமா, இப்படியெல்லாம் இருக்குமா, அப்படியெல்லாம் இல்லைங்க. நல்லா வாழ முடியுங்க. அல்லேலூயா. மனப்பூர்வமாக சொல்ல, ஒரு வயசு ஆகும்போது நம்ம சரீரத்தில் நல்ல பரிசுத்தமான ஜெயஜீவன் செய்ய முடியும். அல்லேலூயா. எண்ணங்களில் கெட்ட எண்ணங்கள் வராமல், சிந்தனை வராமல், நம்ம முதல் பாஸ்ட் நமக்கு பிரசங்கம் பண்ணது போல அழகாக ஜெயஜீவன் செய்ய முடியும். அல்லேலூயா. எண்ணங்கள் கெட்ட எண்ணமே வராமல், கெட்ட சிந்தனையே வராமல், கெட்ட செயல்களே வராமல், கெட்ட கிரியைகளே சரீரத்தில் இல்லாமல் பரிசுத்தமாக நல்ல ஜெயஜீவன் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ பூமியில் வாழும்போதே பரலோக வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. முடியாதுன்னு எல்லாம் நினைக்காதுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் துர்ச்செய்தி பரப்பக்கூடாது, நற்செய்தி பரப்பணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 1:7 முடிச்சிருவோமா? வாசியா. 1 கொரிந்தியர் 15:19, 1 கொரிந்தியர் 1:7 சீக்கிரம் வாசியா. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். போதும். என்ன இதுல இருந்து குறிப்பை எடுத்துக்கலாம் சொல்லுங்களா? தருவாருங்கிற கூட்டமா இருக்கக்கூடாது, வருவாருங்கிற கூட்டமா இருக்கணும். வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேரே, இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா. நம்ம சின்னப்பா உங்க பாஸ்டர் சொல்றது போல அவர் வர தாமதப்பட்டாலும் நாம் அவரிடத்துல போக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வருவார். தருவாருங்கிற கூட்டம். ஆண்டவர் அதை தருவார், எல்லாமே நமக்கு தருவாருங்க. நம்ம அப்பாவுக்குரியது நமக்கு இல்லாமல் வேற யாருக்கு? அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறத விட 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கிராமத்தை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் எதுவும் நம்ம கூட வராது. ஆண்டவராக இயேசுவை நம்ம சந்திக்கணும். வருவார். ஆண்டவர் வேதத்தில் சொன்ன எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரமாக இயேசுப்பா வருவார். தருவார் என்கிற கூட்டமாக நம்ம பெருகக்கூடாது, வருவார் என்கிற கூட்டமாக பெருகணும். கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா. ஒரு 15 நிமிஷம் கூட எடுத்திருக்கிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் தூசியை உதறிவிட்டு எழுந்து, மரித்தோரை விட்டு எழுந்து, நித்திரை விட்டு எழுந்திருக்கக்கூடிய சமயம் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம எழும்ப முடியாதபடிக்கு சில தூசியின் அனுபவங்கள், சில மரணத்தின் வல்லமைகள், சில விதமான நித்திரையின் அனுபவங்கள், சுகபோகமான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தை அழுத்தி கொண்டிருக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். ஷமானா கதுடாயிட பலம் கரமனா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் துஷ்ட சிங்கம் போல எழும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் தாயாய் எழும்பும் மட்டும் எஸ்தரை குறித்து சொல்லியிருக்கு. நீ எழும்பா விட்டால் வெற்றிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நான் எழும்பணும், இந்த சபைக்கு ஒரு அண்ணாளா எழும்பணும்? எத்தனை பேர் உங்களை பிரதிஷ்டை பண்றீங்க? எத்தனை பேர் உங்களை பிரதிஷ்டை பண்றீங்க? எத்தனை பேர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுறீங்க? நான் இந்த சபைக்கு ஒரு அண்ணாளா என்னை அர்ப்பணிக்கிறேன். அருமை சகோதரனே, சகோதரியே, ஒரு தாவீதா எழும்பணும். கோலியாத்தை வீழ்த்தும்படி ஜீவனை கையில பிடிச்சிட்டு சத்தியத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக, உபதேசத்துக்காக 2 நினைவு இல்ல, அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு மனுஷனாய் துனா மனா மனா ரபபபலங் கரபலா ஒரு பிணக்காசா எழும்பணும். ஒரு பிணக்காசா எழும்பணும். வாதை நிறுத்தத்தக்கதாய் பாவத்துக்கு எதிராக யுத்தம் சிந்தத்தக்கதாய் போராடக்கூடிய வாலிப சகோதரனாய், சகோதரியாய், ஓ ஷமானா ரிமானா ரிகரபலா ரூத்தாய் கர்த்தரை பின்பற்றுகிற விதத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அடைப்புகளை திறக்கிற வருஷம். இந்த நாள் கர்த்தர் உங்களை அடைப்புகளை திறக்கிற நாள். உங்களுக்காய் ஜெபிக்க போறோம். வியாதியஸ்தர் எல்லாரும் சுகமாக்கப்படும்படியாக, வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படும்படியாக, 18 வருஷம் கூனி, 12 வருஷம் பெரும்பாடு, 38 வருஷம் வியாதியஸ்தர், 40 வருஷம் சப்பானி, தீராத வியாதிகள் சுகமாக்கப்படும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவராய் இயேசுவுடைய தெய்வ சமூகம்
தெய்வ சமூகம் நம்முடைய மத்தியில் நிறைவாய் இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆமென். கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்கிற தேவனுடைய பிள்ளையே, பர்தேமி என்கிற குருடன் கூப்பிட்டது போல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று கூப்பிடு. உன் சுகத்துக்குரிய நாள் இது, உன் சுகத்துக்குரிய நாள் இது. கர்த்தர் ஒழுங்கின்மை வெறுமை மாற்றினது போல உன் சரீரத்தின் ஒழுங்கின்மை மாற்றுகிற நாள், உன் மனதின் ஒழுங்கின்மை மாற்றுகிற நாள், உன் ஆத்துமாவின் ஒழுங்கின்மை மாற்றுகிற நாள். வெளிச்சமாய் வெளிச்சமாய் கர்த்தர் உதயமாகிற நாள். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்ற வார்த்தை உண்டாகட்டும். உன் சரீரத்தின் வியாதிகள் மாறி வெளிச்சம் உண்டாகட்டும். என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒழுங்குமுறை உண்டாக்குறது சாத்தானுடைய வேலை, ஒழுங்குமுறை உண்டாக்குறது சாத்தானுடைய வேலை, ஒழுங்குமுறை உண்டாக்குறது சாத்தானுடைய வேலை. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இறங்கி இருக்கிறார். முதலாவது கூட்டமே ஒரு அற்புதத்தின் கூட்டமாய், முதலாவது கூட்டமே ஒரு அற்புதத்தின் கூட்டமாய், கர்த்தருடைய ஆச்சரியமான செயல்கள் நடக்கிற கூட்டமாய், அபிஷேக ஆவியானோட கூட்டமாய், ஓய்வு நாளுக்கு ஏதுவாக ஒரு இளைப்பாறுதலை உண்டாக்குற கூட்டமாய், ஓய்வு நாளுக்கு ஏதுவாய், ஜெய ஜீவியத்துக்கு ஏதுவாய், ஜெய ஜீவியத்துக்கு ஏதுவாய், கனி விருட்சங்களை உண்டாக்கத்தக்கதாய் சர்வ வல்லமுள்ள ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். வெளிச்சம் உண்டாவ கடவுது, வெளிச்சம் உண்டாவ கடவுது, வெளிச்சம் உண்டாவ கடவுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, எங்களை அழைத்த தேவனுடைய நாமத்திலே, எங்கள் தகப்பனுடைய நாமத்திலே ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஏலி சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க. உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவாராக. ஆமென்.